ஓகே, எல்லாம் பாருங்க. நாங்க போன கிளாஸ்ல போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் 2019 ஸ்டார்ட் பண்ணோம். அதுல 1 தொடக்கம் 11 வரையான எம்சிக்யூ பல்தீர்வு வினாக்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்க தொடர்ச்சியா 12 தொடக்கம் 25 மொத்தம் 14 வினாக்கள் பார்ப்போம். சரியா? ஒவ்வொரு கேள்வியா ஃபுல்லா விளக்கமா பார்ப்போம். எனவே பேப்பருக்கு வாங்க. 12வது கேள்வி. முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி, கொடுக்கல் வாங்கலுக்குரிய சரியான இரட்டை பதிவு. தேர்ச்சி 3ல படிப்பீங்க. இரட்டை பதிவு, இரட்டை விளைவு. இதுல 5 கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டிக்கு, அதற்கான சரியான ஆன்சர் தரப்பட்டிக்கு. நாங்க 5க்குமான பூரணமான இரட்டை பதிவு விளக்கங்களை பார்ப்போம். எனவே முதலாவது நவீனிடம் கொள்வனவு தரப்பட்டிக்கு. நவீனிடம் கொள்வனவு. எனவே ஒரு நபர பெயர் குறிப்பிட்டு கொள்வனவுன்னு சொன்னா அது காசு கொள்வனவாக இருக்கலாம், கடன் கொள்வனவு. 2 கொள்வனவு தரலாம். காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு. இருப்பு கொள்வனவு தரலாம். சொத்துக்கள், நடைமுறை எல்லா சொத்துக்கள் கொள்வனவு தரலாம். இங்க நவீனிடம் கொள்வனவுன்னு தந்திருக்கு. எனவே ஒரு பெயர் குறிப்பிட்டு கொள்வனவுன்னு சொன்னா அது கடன் கொள்வனவு. எனவே இருப்புக்கள் கடன் கொள்வனவுன்னு போடுவோம். இருப்புக்கள் கடன் கொள்வனவு. எனவே சரியான இரட்டை பதிவு பார்ப்போம். கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே ஆன்சரை பாருங்க. முதலாவது சரியா தரப்படுகிறது. கொள்வனவு கணக்கு வரவு நவீன் கணக்கு செலவு. எப்பொழுதும் நபர பெயர் குறிப்பிட்டு கொள்வனவுனா இருப்பு கடன் கொள்வனவு, அது ஓகே. அப்ப ஆன்சர் எப்படி? கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. உங்களுக்கு தரப்பட்டது நவீன் கணக்கு செலவு, நபர பெயர் குறிப்பிட்டு வராது. எனவே முதலாவது இரட்டை பதிவு கீழே. அடுத்து 2வதுக்கு வாங்க. கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசோலை. காசு அல்லது காசோலை ஒரே விஷயம். காசு அல்லது காசோலை பெறுவனவு. காசு கமா காசோலை பெறுவனவு. இது பொதுவான கொடுக்கல் வாங்க. இதற்கு எப்படி இரட்டை பதிவு வரும்? காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே ஆன்சர்ல பாருங்க, உங்களுக்கு தரப்பட்டது கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசோலை, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே 2வது தரப்பட்ட ஆன்சர் சரியான ஆன்சர். அடுத்தது 3வது. வாடகைக்கு கொடுத்த காசோலை. நாங்க காசு பெற்றா காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு மாறி, காசு கொடுத்தா காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ஒரு செலவுகளை மேற்கொள்றோம்டா குறித்த செலவு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே வாடகைக்கு செலுத்தியது அல்லது வாடகை கொடுப்பனவு இரட்டை பதிவு எப்படி வரும்? வாடகை கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பேப்பர்ல பாருங்க, வாடகைக்கு கொடுத்த காசோலை, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, வாடகை செலவு. இரட்டை பதிவு மாத்தி தரப்பட்டி. எனவே 3வது கொடுக்கல் வாங்கல் கீழே. அடுத்தது 4வது பாருங்க. பெற்ற கழிவு நிரலின் கூட்டுத்தொகை. பெற்ற கழிவு ஏற்கனவே தெளிவா சொல்லி தந்தேன். பெற்ற கழிவு, கொடுத்த கழிவு. கடன் பட்டோரோட தொடர்பான என்ன கழிவு, கடன் கொடுத்தோரோட தொடர்பானது என்ன கழிவு, தெளிவா பார்த்தோம். கடன் பட்டோர்னா கொடுத்த கழிவு, கடன் கொடுத்தோர்னா பெற்ற கழிவு. கொடுத்த கழிவு ஒரு செலவீனம், பெற்ற கழிவு ஒரு வருமானம். எனவே பெற்ற கழிவுக்கான இரட்டை பதிவு. பெற்ற கழிவு யாரோட தொடர்பானது? கடன் கொடுத்தோர். கடனுக்கு கொள்வனவு செஞ்ச கடன் கொடுத்தோர். எனவே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. எனவே எழுதிக்கோங்க, பெற்ற கழிவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. பேப்பர்ல ஆன்சரை பாருங்க. பெற்ற கழிவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இரட்டை பதிவு மாத்தி தரப்பட்டி. எனவே 4வது ஆன்சர் கீழே. அடுத்தது 5வதுக்கு போறோம். செல்வன் உட்திருப்பிய பொருட்கள். உட்திரும்பல், வெளித்திரும்பல் 2 விஷயமே. அதை பார்த்துக்கொள்ளும். உட்திரும்பல்,
அடுத்தது வெளித்திரும்பல். தெளிவா சொல்லிருக்கேன். உட்திரும்பல்னா வாடிக்கையாளரால திருப்பி அனுப்பப்படுறது கஸ்டமர், வாடிக்கையாளரால திருப்பி அனுப்பப்படுறது கடன் பட்டோர்னு சொல்லுது. வெளித்திரும்பல்னா நிறுவனம் அல்லது உரிமையாளரால திருப்பி அனுப்பப்படுறது. இது ரெண்டையும் வச்சுதான் உட்திரும்பலா வெளித்திரும்பலாண்டு இலகுவா கண்டுபிடிக்கிறது. அப்ப வாடிக்கையாளர் அல்லது கடன் பட்டோராக இருந்தா உட்திரும்பலாகவும், நிறுவனம் அல்லது உரிமையாளராக இருந்தா வெளித்திரும்பலாகவும் கருதணும். இதுல உட்திரும்பல் டிரெக்டா சொல்லப்பட்டு செல்வனால் உட்திருப்பிய பொருட்கள், எனவே கடன் பட்டோரோட தொடர்பானது. எனவே எழுதிக்கோங்க. உட்திரும்பல், உட்திரும்பல் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பேப்பர்ல பாருங்க, உட்திரும்பல் கணக்கு வரவு சரி, செல்வன் கணக்கு செலவுன்னு போட்டி, நபர பெயர் குறிப்பிட்டு, நபர பெயர் வராது. திருப்பியும் சொல்றேன், ஒரு நபரை குறிப்பிட்டு கொள்வனவா இருக்கலாம், விற்பனையாகலாம். உட்திரும்பலோ வெளித்திரும்பலோ அங்கனைக்க நாங்க போடுறது கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர்னு போடணும், நபர பெயர் போடுறது இல்லை. எனவே 5வது நபர பெயர் வந்ததால ஆன்சர் பிழை. எனவே சரியான ஆன்சர் 2வது, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பேப்பர்ல பாருங்க, 2வது ஆன்சர். எனவே இதை எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 13வது கேள்வி, கணக்கீட்டு வழக்கல் தேர்ச்சி 4. கணக்கீட்டு வழக்கலோட தொடர்பான கேள்வி. விளக்கமா பாப்போம். போட்டுக்கோங்க, வழுக்கல் போடணும். வழுக்கலை 2ஆ பிரிப்போம், வெளிக்காட்டும் வலு, வெளிக்காட்டா வலு. உங்களுக்கு பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி 5 வழுக்கல் தரப்படி பின்வரும் வழுக்களில் எது சரியான அல்லது எது பரீட்சை மீதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலு. 5 வழுக்கல் தரப்பட்டிக்கு பரீட்சை மீதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலு. முதலாவது நாங்க வழுக்கல் தொடர்பான முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். எனவே போட்டுக்கோங்க, வழுக்கல் அது 2ஆ பிரிக்கும். வெளிக்காட்டா வலு முதலாவது, 2வது வெளிக்காட்டும் வலு. பாருங்க, வெளிக்காட்டா வலுன்னு சொல்றது இந்த வலுவின் காரணமாக பரீட்சை மீது சமப்படும். முதலாவது பாயிண்ட், பரீட்சை மீது சமப்படும். பரீட்சை மீது, பரீட்சை மீதுல எவ்வித தாக்கமும் இல்லை, பரீட்சை மீது சமனாக காணப்படும். பரீட்சை மீதுல தாக்கம் இல்லை. வரவு பகுதியும் செலவும், வரவும் செலவும் சமனாக காணப்படும், தொகை வேறுபடாது. எனவே விவரம் வரவு செலவு. கூட்டுத்தொகை எப்படி இருக்கும்? சமனாக காணப்படும். 1000 செலவுலையும் 1000 காணப்படும். அடுத்த விஷயம், வெளிக்காட்டா வலுல தொங்கல் உருவாகாது, தொங்கல் வராது. முதலாவது தெளிவா விளைவிக்கோங்க, வெளிக்காட்டா வலுக்கள்னா பரீட்சை மீதுல தாக்கம் வராது, வரவு பக்கமும் செலவு பக்கமும் சமனாக வரும், தொங்கல் உருவாகாது. அடுத்தது 2வது போறோம், வெளிக்காட்டும் வலு. வெளிக்காட்டும் வலு வெளிக்காட்டா வலுக்கு எதிராக வரும். இதுல பரீட்சை மீது சமப்படாது, பரீட்சை மீதுல தாக்கம் ஏற்படும். அப்படின்னா என்ன? வரவு பக்கமும் செலவு பக்கமும் வேறுபட்ட தொகையினால வரும். உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா, வரவுல 1000, செலவுல 800, 200 வேறுபடுது. இதான் சொல்லுவோம் தொங்கல். அப்ப வெளிக்காட்டும் வலுல அடுத்த பாயிண்ட், தொங்கல் உருவாகும் கட்டாயம். எனவே சரியா விளங்கிக்கோங்க, வெளிக்காட்டாவலு வெளிக்காட்டும் வலு. வெளிக்காட்டாவலுண்டா பரீட்சை மீதுல தாக்கம் இடம்பெறாது, பரீட்சை மீது சமப்படும், வரவு பக்கமும் செலவு பக்கமும் சமனாக வரும். வெளிக்காட்டும் வலுண்டா பரீட்சை மீது சமப்படாது, வரவு பக்கமும் செலவு பக்கமும் வேறுபட்ட தொகையினால் வரும். ஓகே, இதுல உதாரணம் பார்ப்போம். வெளிக்காட்டும் வலு வெளிக்காட்டாவலு நிறைய வகைப்படுத்தலேகி உதாரணம் பார்ப்போம். முதலாவது வெளிக்காட்டாவலுல
விடுபட்ட வலு. ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்ற முழுமையாக நாளேடுகள்ல பதிவு செய்யாம வருது, இரட்டை பதிவை பதிவு செய்யாம வருது, விடுபட்ட வலு. இதுக்கு தொங்கல் வராது. இரண்டாவது கோட்பாட்டு வலு, கொள்கை தவறுன்னு சொல்லுவோம். கோட்பாட்டு வலு. ஒரு வருமான செலவினை மூலதன செலவாக அல்லது மூலதன செலவினை வருமான செலவாக பதிவு செய்யறது. ஒரு சொத்து கொள்வனவ கொள்வனவு கணக்கில் பதிவு செய்தல், இது ஒரு கோட்பாட்டு வலு, தொங்கல் வராது. அடுத்தது மூன்றாவது இரட்டிப்பு வலு. சரியா, இரட்டிப்பு வலு. அடுத்தது நான்காவது ஒரு கொடுக்கல் வாங்கலை இன்னும் ஒரு கொடுக்கல் வாங்கலாக மாற்றி பதிறது. அடுத்தது பாருங்க, மூலேடுகளில் கூட்டல் தவறு. அதாவது மூலேடுகள்ல கூட்டி பதிவு செய்யறது அல்லது குறைத்து பதிவு செய்யறது. மூலேடுகள்ல கூட்டி குறைத்து பதிவு செஞ்சா தொங்கல் வராது. இதை சரியா விளங்கிக்கோங்க. எனவே விடுபட்ட வலு, கோட்பாட்டு வலு, இரட்டிப்பு வலு, கொடுக்கல் வாங்கல இன்னும் ஒரு கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யறது, மூலேடுகள்ல குறைத்து கூட்டி பதிவு செய்யறது, தொங்கல் வராது. இதுல பாருங்க, ஒரு மூலேடுல குறைத்து பதிவு செய்யப்பட்டா அதுக்கு எப்படி பதிவு செய்வோம்னா, எவ்வளவு பெருமதியால குறைவடைதோ அதை சரியான பக்கத்துல வைப்போம். கூட்டி அல்லது மிகையாக பதிவு செய்யப்பட்டா எதிரான பக்கத்துல வைப்போம். அடுத்தது போகும் வெளிக்காட்டும் வலு. வெளிக்காட்டும் வலு முதலாவது பொது பேரேட்டில் இடம்பெறக்கூடிய வலு. பொது பேரேட்டில், அதாவது கட்டுப்பாட்டு கணக்கில் தாக்கம் செலுத்தும் வலு. ஒரு கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு ரெண்டு பதிவு. எனவே கட்டுப்பாட்டு கணக்குல உதாரணமா கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பக்கம் ரூபாய் 1000 கூட்டப்பட்டது, ரூபாய் 1000 குறைவாக பதிவு செய்யப்பட்டது. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு பக்கம் பதிவு செய்யாமல் விடப்பட்டது. அப்ப கட்டுப்பாட்டு கணக்குல ஏதாவது ஒரு வலு இடம் பெற்றா கட்டாயம் தொங்கல் வரும். அது எப்படி வரும்? ரெண்டு பதிவில் ஒரு பதிவு செய்யாம இருக்கும், அல்லது கூட்டி குறைத்து பதிவு செய்யப்பட்டு காணப்படும், அல்லது பக்கம் மாறி பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒண்ணு முழுமையா பதிவே இல்லை, ரெண்டாவது கூட்டி குறைச்சி பதிவு, மூன்றாவது பக்கம் மாறி பதிவு. இப்படி வந்தா கட்டாயம் தொங்கல் வரும். அடுத்தது பாருங்க, பரீட்சை மீதில் ஏற்படும் வலு. பரீட்சை மீதிக்கு மாற்றும் போது ஏற்படும் வலு. ஒரு பரீட்சை மீதியில ஒரு கூறனாக கொண்டு செல்ல இல்ல, பதிவு செய்ய இல்ல. இரண்டாவது பரீட்சை மீதியில பிழையான ஒரு பிரமதியை பதிவு செய்யணும். மூன்றாவது பரீட்சை மீதியில பக்கங்கள் மாறி வச்சுட்டோம். அதே போலதான் நாங்க பரீட்சை மீதிக்கு கொண்டே போகல, பதிவு இல்லை. இரண்டாவது கூட்டி குறைச்சி பதிவு செஞ்சுக்கோம். மூன்றாவது பக்கம் மாறி பதிவு செஞ்சுக்கோம். இதன் காரணமா தொங்கல் உருவாகும். எனவே சரியா விளங்கிக்கோங்க. வழுக்குல ரெண்டா பிரிப்போம், வெளிக்காட்டாவலு, வெளிக்காட்டும் வலு. வெளிக்காட்டாவலுக்குள்ள பரீட்சை மீதி தாக்கம் செலுத்தாது, வரவு செலவு சமனாக காணப்படும், இந்த தொங்கல் உருவாகாது. வெளிக்காட்டும் வலுல பரீட்சை மீதி தாக்கம் செலுத்தும், வரவு செலவு டிஃப்ரெண்டா வரும். உதாரணம் பார்த்தோம்னா விடுபட்ட வலு, கோட்பாட்டு வலு, கொள்கை தவறுன்னு சொல்லுவோம். இரட்டிப்பு வலு மூலடுகள்ல கூட்டி குறைத்து பதிவு செய்யும். கூட்டி பதிவு செஞ்சா எதிராக பதிவு செய்வோம், குறைத்து பதிவு செஞ்சா எவ்வளவு பெருமதியாக குறைவடைதோ அவ்வளவு பெருமதியால சரியான பக்கத்துல பதிவு செய்யும். அடுத்தது வெளிக்காட்டும் வலு, பொது பேரேட்டில் இடம்பெறக்கூடிய வலு, கட்டுப்பாட்டு கணக்குல தாக்கம் செலுத்தும் வரும். கட்டுப்பாட்டு கணக்குல பதிவு செய்யாமிக்கிறது, கூட்டி குறைச்சி பதிவு செய்வது, பக்கம் மாறி பதிவு செய்யும். அடுத்து பரீட்சை மீதியில தாக்கம் செலுத்தும் வலு, பரீட்சை மீதியை கொண்டு செல்ல அமைக்கிறது, பெருமதியை குறைத்து கூட்டி பதிவு செய்யறது, பக்கம் மாறி பதிவு செய்தல். சரியா? இவ்வளவு தொங்கல் தொடர்பான முழுமையான விஷயம். பார்ட் 1க்கு இது தெரிஞ்சா இலகுவா நாங்க ஆன்சர் பண்ணலாம். இதை எழுதிக்கோங்க, நாங்க ஆன்சருக்கு போவோம். ஓகே, இதுல பாருங்க, 1 தொடக்கம் 5 வழுக்கள் தரப்படி இலக்கமா பார்ப்போம். 1 தொடக்கம் 5 இதுல கேட்கப்பட்ட கேள்வி, இந்த 5 வழுக்கல்ல பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலு. தாக்கத்தை ஏற்படுத்தும் வலுன்னா இப்ப எல்லாருக்கும் கிளியரா வைக்கும். வெளிக்காட்டும் வலு கேட்கப்படுது, அப்ப வெளிக்காட்டும் வலுவை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுப்போம். முதலாவது பாருங்க, கொள்வனவு நாட்குறிப்பேட்டை கூட்டும் போது 3000 அதிகமாக கூட்டப்பட்டது. கொள்வனவு 4 ஏடு கூட்டி பதிவு செய்யப்படி. அப்ப சொல்லி தந்துட்டேன், 4 ஏடுகள்ல கூட்டி குறைச்சி பதிவு செஞ்சா தொங்கல் வராது. எனவே முதலாவது வராது, பிராக்கெட்ல போட்டுங்க வெளிக்காட்டாவல்.
நாளேடுகளை கணக்கு கூட்டல் தவறு, எனவே வராது. இரண்டாவது பாருங்க, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கை கூட்டும் போது ரூபா 1000 ரூபாவால் அதிகமாக கூட்டப்பட்டது. அதுல தெளிவா சொல்லிக்கிறான், கட்டுப்பாட்டு கணக்குல தான் கூட்டப்பட்டிருக்கான். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு இதுல கூட்டும் போது 1000 கூட்டப்பட்டிருக்கான். வரவு பக்கம் கடன்பட்டோர் வரவு மீதி தானே, அப்ப கடன்பட்டோர்ல 1000 கூட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கான். எனவே இதை திருத்தும் போது கட்டாயம் தொங்கல் வரும். செலவுல கடன்பட்டோர் 1000 வச்சு தொங்கல் வரவுன்னு வைப்போம். தொங்கல் கணக்கு வரவு கடன்பட்டோர் செலவு 1000 வைப்போம். இந்த அளவுக்கு கட்டாயம் தொங்கல் வரும். எனவே இரண்டாவது சரி. காரணம் என்ன? ஒரு வெளிக்காட்டும். அடுத்தது மூன்றாவது பாருங்க. சரியா, இப்ப நான் சொல்றது மூன்றாவது வலுவத்தான் சொன்னேன். இரண்டாவது போவோம். மூன்றாவது வலுத்தான் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கை கூட்டும் போது ரூபாய் 1000 அதிகமாக கூட்டப்படுது. இரண்டாவது பாருங்க, சேருவுக்கு விற்பனை ரூபாய் 3000, விற்பனை நாட்குறிப்பேட்டில் 300 என பதிவு செய்யப்படி. அப்போ விற்பனை சேதுவுக்கு விற்பனைனா கடன் விற்பனை, விற்பனை நாளேடு குறைத்து பதிவு செய்யப்பட்டி 3300 பதிவு செய்யப்பட்டி. குறைத்து பதிவு செய்யப்பட்டா சரியானதா பாத்தீங்க, அங்க தொங்கல் வராது. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் விற்பனை கணக்கு செலவு. எனவே இரண்டாவது என்ன ஆன்சரா வராது. இரண்டாவது ஆன்சரா வராது. மூன்றாவது சரி, வெளிக்காட்டும் வரும். இரண்டாவது ஆன்சரா வராது, வெளிக்காட்டா வரும். காரணம் என்ன? அது மூலேடுகள்ல குறைத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது நான்காவது பாருங்க, பெருவனவு நாட்குறிப்பேட்டின் கழிவு நிரலில் கூட்டும் போது 200 அதிகமாக கூட்டப்படுது. பெருவனவு நாட்குறிப்பேட்டுல கழிவை நாங்க என்ன செஞ்சோம்? கூட கூட்டிக்கோம். அதுவும் ஒரு மூலையேடு. மூலையில கூட்டி குறைச்சா வராது. போடணும், வராது, வெளிக்காட்டா வரும். அடுத்தது அஞ்சாவது பாருங்க, கொடுத்த வாடகை 4500 ரூபாய் கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் 450 பதிவு செய்யப்பட்டது. இதுவும் சொல்லப்பட்டது ஒரு மூலையேடுகள்ல கூட்டி குறைத்து பதிவு, எனவே வராது, வெளிக்காட்டா வரும். எனவே உங்களுக்கு இரண்டாவது தான் சொல்லப்பட்டு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு கூட்டும் போது 1000 ரூபாய் கூட்டப்பட்டது. சரியா, அது நான் இரண்டாவது சொல்லிருந்தேன். இரண்டாவது இல்ல, மூன்றாவது விஷயம். சரியா, உங்களுக்கு கேள்வி நம்பர்ல மூன்றாவது சொல்லப்படி கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கை கூட்டும் போது 1000 ரூபாய் அதிகமாக கூட்டப்பட்டது. இப்போ கட்டுப்பாட்டு கணக்குல வந்தா கட்டாயம் வரும். மூன்றாவது ஆன்சர். மற்ற எல்லாத்திலையும் சொல்லப்பட்டது மூலையீடுகள்ல கூட்டல் தவறு, எனவே அங்க தொங்கல் வராது, எனவே ஆன்சர் இல்லை. எனவே போட்டுக்கோங்க கீழே மூன்றாவது. சரியா, முதல் 2 கேள்வி முடிஞ்சு முதலாவது இரட்டை பதிவு பார்த்தோம். அடுத்தது வழக்கல் தொடர்பாக தெளிவா பார்த்தோம். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. நிதி நிலைமை கூற்றில் வெளிப்படுத்த வேண்டிய வங்கி கணக்கு மீது வங்கிணக்க கூற்றை வச்சு கேட்டீங்க. சிம்பிளான கேள்வி ஒண்ணு பார்ப்போம். நிதி நிலைமை கூற்றில் வெளிப்படுத்த வேண்டிய மீதுன்னு சொல்றது, அங்க வங்கி மீதுன்னு சொல்றதும் காசுன்னு சொல்றதும் ஒரே விஷயம். எவ்வளவுல படிச்சிருக்கீங்க, வங்கி வேற காசு வேற. அது ஏ லெவல்ல இல்ல. ஏ லெவல்ல வங்கியும் காசும் ஒரே விஷயம், அதை நோட் பண்ணிக்கோங்க. எனவே இந்த நிதி நிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய வங்கி மீதுன்னு சொல்றது, நிதி நிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய காசு மீது. எழுதிக்கோங்க. 14வது கேள்வி, நிதி நிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய காசு மீது. நிதி நிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய காசு மீது. நிதி நிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய காசு மீதுன்னு சொல்றது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி போடுவோங்க. சீராக்கிய அல்லது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. எனவே தெளிவா விலை கொள்ளணும். நாங்க திருத்திய காசு கணக்கு மீதியத்தான் நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை சொத்தாக பதிவு செய்வோம். அதான் கேட்கப்பட்டது. முதலாவது சீராக்கிய காசு கணக்கு மீதி 2 கணக்கினூடாக கண்டுபிடிக்கலாம். முதலாவது சீராக்கிய காசு கணக்கு.
ரெண்டாவது வங்கி இணக்க கூற்று. ரெண்டு முறையில கண்டுபிடிக்கலாம். சீராக்கிய காசு கணக்குல ஆரம்பத்துல மீதிகளை பதிவு செய்வோம், வரவு அல்லது செலவு. அடுத்தது வரவு செலவு வரக்கூடியதை பதிவு செய்வோம். அடுத்தது இறுதியில வரக்கூடியது சீராக்கிய காசு மீதி. அடுத்தது வங்கிணக்க கூற்றுல ஆரம்பத்துல திருப்தி அல்லது சீராக்கிய காசு வரும், கூட்டப்படுறது மாற்றப்படாத காசோலை, கழிக்கப்படுறது வசூலிக்கப்படாத காசோலை, இறுதியில வரக்கூடியது வங்கி கூற்று மீதி. அப்ப பாருங்க தெளிவா, திருப்பிய காசு கணக்கு சீராக்கிய காசு கணக்கு செஞ்சு இறுதியில கண்டுபிடிக்கலாம், அல்லது வங்கிணக்க கூற்றுல வங்கி கூற்று மீதியை போட்டு கீழே இருந்து போனோம்னா ஆரம்பத்துல சீராக்கிய காசு மீதி கண்டுபிடிக்கலாம். அப்ப ரெண்டு மெத்தடி தரவுகளை அடிப்படையாக கொண்டுதான் திருத்திய காசு கணக்கு செய்யறதா அல்லது வங்கிணக்க கூற்று செய்யறதான்னு பார்க்கணும். சரியா? இப்ப நாங்க பார்த்துக்கொள்வோம் இந்த ரெண்டு சார்ட்லயும் என்னென்ன விஷயம் பதிவு செய்யறது, இதை வேகமா பார்த்துக்கொள்வோம். முதலாவது வங்கிணக்க கூற்றுல மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை மற்றும் வங்கி கூற்றில் இடம்பெற்ற தவறு, இது மட்டும் வரும். சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல ஆரம்பத்துல மீதி வரும், வரவுல அதே மாதிரி செலவுலையும் மீதி வரும். அடுத்தது நேரடி வைப்பு வரும், நிலையான கட்டளை பெறுவனவு, அடுத்தது கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, இது வரவுல வரும். செலவுல வரக்கூடியது நிலையான கட்டளை கொடுப்பனவு, வங்கி அறவீடுகள், வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, இது செலவுல வரும். எனவே சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல ஆரம்ப மீதி, நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனவு, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை. செலவுல வரக்கூடியது ஆரம்ப மீதி, நிலையான கட்டளை கொடுப்பனவு, வங்கி அறவீடுகள், வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை. வங்கி இணைய கூட்டில் வரக்கூடியது திருத்திய காசு மீதி, மாற்றப்படாத கூற்றும், வசூலிக்கப்படாத கழிப்பம், இறுதியில வங்கி கூற்று மீதி. இப்ப நாங்க பார்ப்போம் தரவு எப்படி தரப்பட்டது. உங்களுக்கு ஆரம்ப காசு மீதி தரவாக தந்தா சீராக்கிய காசு கணக்கினூடாக போறது, வங்கி கூற்று மீதி தரவா தந்தா வங்கி இணக்க கூற்றினூடாக போறது. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். எனவே ஆரம்பத்துல பாருங்க, சுஜி நிறுவனத்தின் 31/3/2017 முடிவடைந்த ஆண்டுக்கான காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 95,000 வரவு மீதியை காட்டியது. ஓகே, வரவு மீதியை காட்டி, அப்ப நாங்க வரவுல போடுவோம் 95. அடுத்தது கீழே காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்கள் தரப்படுகிறது. அந்த காரணங்களை வச்சு நாங்க இப்ப சீராக்கிய காசு கணக்கும் வங்கினை கூற்றுலையும் பதிவு செய்வோம். முதலாவது தரப்பட்டிக்கு வங்கி வசூலித்த பங்களாகும். வங்கி வசூலித்த பங்களாகும்டா ஒரு நிலையான கட்டளை பெறுவனவு. நாங்க குறித்த ஒரு பணத்தொகையை முதலீடு செஞ்சுக்கிறோம், நமக்கு முதலீட்டு வருமானம் வரணும், அப்படி இல்லையா வட்டி வருமானம் வரணும். அந்த ஒவ்வொரு மாதத்துக்குரிய வருமானங்கள் வங்கியானது நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு வசூலிக்கும். வாடகை வருமானமா இருக்கலாம், முதலீட்டு வருமானமா இருக்கலாம், வட்டி வருமானமா இருக்கலாம். அந்த நிலையான கட்டளையின் பேர்ல ஒவ்வொரு மாதமும் வசூலிக்கும். அதான் சொல்லுவோம் நிலையான கட்டளை பெறுவனம். எனவே பங்கு லாபம் கிடைச்சா காசு வரும். போட்டுக்கோங்க 3000 நிலையான கட்டளை பெறுவனம். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, வங்கியால் வசூலிக்கப்படாத காசோலை. வசூலிக்கப்படாத காசோலைன்னா வங்கி இணக்க கூற்றுல மைனஸ் பண்ணுங்க 6000. அடுத்தது மாற்றப்படாத காசோலை, அதை பிளஸ் பண்ணுங்க 6000. அடுத்தது பாருங்க வங்கி அறவிட்ட தரகு. வங்கி அறவிட்ட தரகு, இதுல தரகு வருமானம் தரகு காசு கொடுப்பனவே. தரகு வருமானம்டா நமக்கு தரகு வருமானம் தருவான். வங்கி அறவிட்ட தரகுண்டா வங்கியானது நமக்கு பல சேவைகளை செய்யும். உதாரணமா ஒரு நிலையான கட்டளை பெறுவனும், நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்களை வங்கியானது வசூலிக்கும். நிலையான கட்டளை கொடுப்பனும், நாங்க செலுத்த வேண்டிய செலவுகளை ஒவ்வொரு மாதமும் அக்கௌண்ட்ல இருந்து வங்கியானது செலுத்தும். இது நிலையான கட்டளை கொடுப்பனும். அடுத்தது வங்கியானது காசோலை புத்தக கட்டணம் செலுத்துவோம், காசோலைக்கான கட்டணம். அடுத்தது வங்கி கட்டணம். இப்படி சேவைகளை செய்வதற்காக நாங்க வங்கிக்கு சேவை கட்டணம் செலுத்துவோம். அதான் சொல்லுவோம் வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம், அடுத்து வங்கி தரகு, இதெல்லாம் காசு போகும். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவுல வைக்கணும். எனவே செலவுல போடுங்க 2500. அப்ப வங்கி தரகுன்னு சொன்னா நீங்க பார்க்கணும், வங்கி தரகுண்டா சும்மா வங்கி தரகுன்னு இருந்தா செலவுல போடணும், தரகு வருமானமா இருந்தா தான் வரவுல போடணும். இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர். நமக்கு கேட்கப்பட்டது சீராக்கிய காசு கணக்கு மட்டும்தான், நாங்க ரெண்டையும் செஞ்சு பார்ப்போம். உடனே இப்ப போட்டுவோம், வரவுல வரது ரெண்டையும் போட்டுனா 98 டபுள்ல போடும். ஆரம்ப மீதி வரவுண்டா இறுதி மீதி வரவு, ஆரம்ப மீதி செலவுண்டா இறுதி மீதி செலவு. 95 3 98. எனவே 98ல 2500, 98ல 2500 போனோம். 95,500, 95 இதான் உங்களோட ஆன்சர்.
நாங்க வங்கி நகை கூற்றுலையும் போடுவோம், பிரச்சனை இல்லை. 95 பார கூட்டி 6 கழிப்போம், அப்ப தாக்கம் 0. எனவே வங்கி கூற்று மீதியம் 95. இந்த கேள்வியில மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை ஒரே பெறுமதி ஆகிறதால மட்டும் 2 மீதியம் ஒரே தொகை வருது, அப்படி இல்லாட்டி வராது. சரியா? நம்ம கேட்கப்பட்ட கேள்வி நிதி நிலைமை கூட்டில் காட்டப்பட வேண்டிய மீதி, எனவே 95,500. எத்தனாவது ஆன்சர் பாருங்க பேப்பர்ல. ஓகே, வெரி குட். முதலாவது ஆன்சர் போட்டுக்கோங்க. சரியா? நாங்க அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க. 15 மூலேடுகள் தொடர்பான கேள்வி, ஒரு இலகுவான கேள்வி. தேர்ச்சி 4 அதுல நீங்க படிச்சுப்பீங்க ஆரம்பத்துல. மூலாவணம், கொடுக்கல் வாங்கல், மூலேடுகள், ஒரு சார்ட் கொடுக்கல் வாங்கல், மூலாவணம், மூலேடுகள். அது நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் கட்டாயம். உங்களுக்கு டேம் பேப்பர், ஃபைனல் பேப்பர்ல மூலாவணம் மூலேடுகள் கேள்வி கட்டாயம் வரும், இதை மறந்து கொள்ளாதீங்க. எனவே கொடுக்கல் வாங்கல், மூலாவணம், மூலேட படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒருக்கா சொல்றேன் பாருங்க. மூலாவணம், மூல ஏடு, கொடுக்கல் வாங்கல். காசு கமா காசோலை பெருவனவு, பற்றுச்சீட்டு காசு பெருவனவு நாளேடு. காசு கமா காசோலை கொடுப்பனவு, கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு காசு கொடுப்பனவு நாளேடு. இருப்பு கடன் கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல், கொள்வனவு நாளேடு. இருப்பு கடன் விற்பனை பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல், விற்பனை நாளேடு. உட்திரும்பல் நாளேடு அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு, செலவு தாள். வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு, வரவு தாள். சிறு செலவுகள் அல்லது சில்லறை செலவுன்னு சொல்லுவோம். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து. இது எல்லாத்தையும் சொல்லுவோம் விசேட மூலேடுகள். இதுல பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல் பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும். நேற்று நாங்க பார்த்தோம் பொது நாளேட்டில் பதிவு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் முழுமையா. எனவே இன்னொரு விஷயம், உங்களுக்கு கைச்சாத்து உறுதி சீட்டு வரக்கூடியது கொடுப்பனவு நாளேடுக்கு மட்டும்தான். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, பொது நாளேடு, அது ரெண்டுக்கும் முழுமையா நீங்க பெயர் சொல்லிதான் கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டுன்னு எழுதணும். கொடுப்பனவு கைச்சாத்துன்னு சொல்றது கொடுப்பனவுக்கு மட்டும்தான். சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து முழுமையா சொல்லணும். பொது நாளேட்டு கைச்சாத்து, இது ரெண்டுக்கும் முழுமையா சொல்லணும். இதையும் கவனத்துல எடுத்துக்கோங்க. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இதுல பாருங்க, கேட்கப்பட்டது மூலையீடுகளின் ஒழுங்கு வரிசை. ஒழுங்கு மூலையீடுகள் கேள்வி கேட்கும் போது பார்த்துக்கொள்ளணும், இது உரிமையாளர் மூலையீட்டுல பதிவு செய்ய சொல்றாங்களா அல்லது வாடிக்கையாளர் ரேட்ல பதிவு செய்ய சொல்றாங்களா? இது ஏன் பார்க்கணும் கட்டாயம். பாருங்க, உதாரணமா 2 கொடுக்கல் வாங்கல் தரப்படுது. காசு பெறுவனவு, அடுத்தது காசு கொடுப்பனவு. உங்களுக்கு உரிமையாளர் ரேட்ல அல்லது அவரை பெயர் சொல்லி அந்த மூலேடுகளில் பதிவு செய்யக்கூடிய மூல ஆவணம் அல்லது அவரை ஏட்டில பதிவு செய்யக்கூடிய மூலேடுகள் கேட்டா கொடுக்கல் வாங்கலுக்கு டிரெக்டா மூலேட கொடுங்க. எப்படி கொடுப்போம்? காசு பெறுவனவுண்டா காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவுண்டா காசு கொடுப்பனவு நாளேடு. இது உரிமையாளர் ரேட்ல கேட்டா டிரெக்டா கொடுக்கணும். இதே வாடிக்கையாளர் ரேடு அல்லது பெயர் குறிப்பிட்டு கேட்டா நமக்கு பெறுவனவா இருக்கிறது அவருக்கு கொடுப்பனவா மாறும், நமக்கு கொடுப்பனவா இருக்கிறது அவருக்கு பெறுவனவா மாறும். எதிரா கொடுக்கணும். எனவே சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு உரிமையாளர் ரேட்ல கேட்டா டிரெக்டா நேர்முறையில பதிவு செய்யணும். வாடிக்கையாளர் ரேட்ல கேட்டா எதிரா பதிவு செய்யணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் கட்டாயம் மூலாவணம் மூலேடு கேள்வி கேட்கும் போது உரிமையாளரா வாடிக்கையாளரான்னு பார்த்து கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நாங்க ஆன்சரை பிளவிடுவோம். இப்ப நான் கேள்விக்கு போவோம். 15வது கேள்வி, ராகவன் நிறுவனம் சுரேன் என்பவரிடமிருந்து 70,000 ரூபாய்க்கு மீள்விற்பனை பொருட்களை கொள்வனவு செய்தது. அவற்றில் 2,000 பெறுமதியான பொருட்கள் ராகவனால் திருப்பி அனுப்பப்பட்டது. மீதி பொருட்கள் 95,000 ரூபாய்க்கு காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. ஓகே, இதுல நமக்கு பெருமதியெல்லாம் தேவையில்லை, கொடுக்கல் வாங்கல மட்டும் எடுப்போம், மூலையிட எழுதுவோம். இதுல சொல்லப்பட்டது ராகவன நிறுவனம். ராகவன் சொல்றது உரிமையாளர், அதான் நோட் பண்ணும் ராகவன். இதுல கேள்வியை பாருங்க, இவற்றை ராகவனின் ஏட்டில் பதிவு செய்வதற்கான மூலப்பதிவேடு. அப்ப உரிமையாளர் ரேட்ல தான் கேட்டீங்க. அப்ப நாங்க டிரெக்டா நோமலா இந்த கொடுக்கல் வாங்கலுக்கான மூலையிட கொடுக்கலாம். சரியா? எனவே கொடுக்கல் வாங்கல் எழுதுவோம். முதலாவது, ராகவன் நிறுவனம் சுரேன் என்பவரிடம்
ரூபாய்க்கு மீள் விற்பனைக்காக கொள்வனவு செய்தார். ஒரு நபர பெயர் குறிப்பிட்டு கொள்வனவு உண்டா? இருப்பு கடன் கொள்வனவு. முதலாவது போட்டுக்கோங்க, இருப்பு கடன் கொள்வனவு. எனவே மூலையீடு கொள்வனவு நாளேடு. அடுத்து இரண்டாவது பாருங்க, 2000 பெறுமதியான பொருட்கள் உட்திருப்பப்பட்டது. உட்திருப்பம்டா உனக்குதான் சொல்லி தந்தேன். உட்திருப்பம்டா வாடிக்கையாளர், வெளித்திருப்பம்டா நிறுவனம் அல்லது உரிமையாளர். நாங்க வெளித்திருப்பணும். எனவே இதுல டிரெக்டா சொல்லப்பட்ட 2000 பெறுமதியான பொருட்கள் ராகவன் அனுப்பப்பட்டது. ராகவன் தான் நாங்க உரிமையாளர், நாங்க திருப்பி அனுப்புனா வெளித்திருப்பம். எனவே இரட்டை பதிவை போட்டுக்கோங்க. வெளித்திருப்பம்டா இரட்டை பதிவு என்ன? கடன் கொடுத்தவர் வரவு, வெளித்திரும்பல் செலவு. அப்ப மூலேடு என்ன? வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு. அடுத்தது மூன்றாவது போகும். மிகுதி பொருட்கள் 95,000 ரூபாய்க்கு காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. மிகுதி பொருட்கள் எதுக்கும் விற்பனை செய்யலாம். அதுக்கு நமக்கு காசா கடனா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. என்ன கொடுக்கல் வாங்கலோ அதை மட்டும் பாருங்க, சரியா? எனவே காசுக்கு விற்பனை நார்மலா சொல்லப்பட்ட காசுக்கு விற்பனை. அப்ப காசு கமா காசோட பெறுவனம், காசு கிடைக்குது. அப்ப என்ன நாளேடு? காசு பெறுவனவு நாளேடு. எனவே முதலாவது இருப்பு கடன் கொள்வனவு நாளேடு, வெளித்திரும்பல் அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு, காசு பெறுவனவு நாளேடு. ஒழுங்கு வரிசைக்கு அந்த ஒழுங்கு வரிசை அடிப்படையில உங்களுக்கு ஆன்சர் தரப்பட்டீங்க, சரியா? எனவே பேப்பர்ல பாருங்க, கொள்வனவு நாளேடு, வெளித்திரும்பல் நாளேடு, காசு பெறுவனவு நாளேடு. எத்தனாவது ஆன்சர்? ஓகே, வெரி குட். மூன்றாவது ஆன்சர் போட்டுக்கோங்க. மூன்றாவது. முதல் 15 கேள்வி ஓகே, இதை எழுதிக்கோங்க, கிளியர்னு செட்ல போடுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். இன்னும் 10 கேள்விக்கு பொறுமையா நாங்க விளக்கமா பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். முக்கியமான கேள்வி, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட வச்சு கேள்வி வரும். முக்கியமான கேள்வி, நாங்க முழுமையா பார்ப்போம். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு பார்ட் 1ல வந்தா நாங்க எப்படி செய்யலாம், அதற்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும், அதை பூரணமா பார்ப்போம். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடுல முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், வசக்கட்டுண்டா என்ன, சரியா? எனவே கேள்வி நம்பர் போட்டுக்கோங்க. வசக்கட்டு. ஒரு நிறுவனத்துல 2 காசாளர் காணப்படுவாங்க. பிரதம காசாளர், இரண்டாவது சில்லறை காசாளர், கேசிஆர் சொல்லுவோம். பிரதம காசாளர் நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய பிரதான செலவுகளை மேற்கொள்வார். சில்லறை காசாளர் நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய சிறு செலவுகளை மேற்கொள்வார். எனவே பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு குறித்தமான சிறு செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படக்கூடிய பண பெறுமதி வசக்கட்டு ஆகும். கீழே எழுதிக்கோங்க, வசக்கட்டுன்னு போட்டு. பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு, பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு குறித்த மாத சிறு செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படக்கூடிய பெறுமதி வசக்கட்டு ஆகும். திருப்பி ஒருக்கா சொல்றேன், பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு குறித்த மாத சிறு செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படக்கூடிய பெறுமதி வசக்கட்டு ஆகும். முதலாவது ஓகே. இப்போ வசக்கட்டு சொல்றது முதலாவது நிலையானதாக காணப்படும், ஒண்ணு நிலையானதாக காணப்படும், இரண்டாவது மாற்றம் அடையும்.
இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உதாரணமா பிரதம காசாளர் சில்லறை காசாளருக்கு 10,000 கொடுக்கிறாரு. சரியா? 10,000 வச்சு குறிப்பிட்ட மாதத்துல சிறு செலவுகளை மேற்கொள்ளுங்க. அப்ப 10,000 வசக்கட்டு பெறுமதி. இது உங்களுக்கு பேப்பர்ல வசக்கட்டு பெறுமதி 10,000 தந்தா அது நிலையா காணப்படும். அப்படி இல்லாட்டி வசக்கட்டு பெறுமதியானது அதிகரிக்கும் குறையும் தரலாம். இப்ப நாங்க ஜனவரி மாதத்துல இருந்து நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. அப்ப ஜனவரி மாதம் 10,000 பெறுமதியான வசக்கட்டு தொகையை வழங்கப்பட்டீங்க. அடுத்த பிப்ரவரி மாதத்திலிருந்து ரூபா 500 வசக்கட்டு அதிகரிக்கும், ரூபா 500 வசக்கட்டு குறைவடையும் தரலாம். ஒண்ணு வசக்கட்டு 10,000 சொல்லி அதிகரிப்பு குறைவு தரலாட்டி அது நிலையானது. அப்படி இல்லையா வசக்கட்டு அதிகரிக்கும் குறையும் தரலாம். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அடுத்த மாதத்திலிருந்து வசக்கட்டு எவ்வளவுன்னு சொன்னா முதலாவது 10,000 தானே, அதோட அதிகரிக்கப்பட்டா கூட்டுங்க 10,500. அடுத்த மாதத்துல இருந்து வசக்கட்டு குறைக்கப்பட்டா அந்த பெறுமதியோட குறைங்க அடுத்த மாதத்துல இருந்து வசக்கட்டு. எனவே கிளியரா விளங்கிக்கோங்க, வசக்கட்டானது நிலையானதாகவும் காணப்படலாம் அல்லது மாற்றம் அடையலாம். ஆரம்பத்துல 10,000 தான் வசக்கட்டு, அதிகரிக்கும் குறையும் உங்களுக்கு பேப்பர்ல சொல்லப்பட்டா கட்டாயமாக அதிகரிக்கும் குறையும். அந்த பெறுமதியோட எவ்வளவு அதிகரிக்கும் அதை கூட்டுங்க, எவ்வளவு குறையுமோ அதை குறையும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போறோம். அடுத்தது முக்கியமான விஷயம், மீள் நிரப்பம் செய்யக்கூடிய பெறுமதின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கட்டாயம் விளங்கிக்கோங்க, மீள் நிரப்பல் அல்லது மீள் நிரப்பப்படும் பெறுமதின்னு சொல்றது எப்பொழுதும் குறித்த மாத செலவுக்கு சமனாக காணப்படும். குறித்த மாத செலவு சமன் மீள் நிரப்பப்படும் பெறுமதி. இதை மறக்கலாம். உங்களுக்கு பேப்பர்ல மீள் நிரப்பக்கூடிய பெறுமதின்னு கேள்வி கேட்டா அது குறித்த மாத செலவுக்கு சமனாக காணப்படும். சிலபஸ் குறித்த மாத செலவு சமன் மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி. மீள் நிரப்பல்னா என்ன? முதலாவது நமக்கு இந்த குறித்த மாதத்துல ஒரு 5,000 செலவிடம் பெற்று, இப்போ 10,000 வசக்கட்டு 5,000 செலவிடம் பெற்று, இந்த இடம்பெற்ற செலவை திருப்பி பிரதம காசாளர் சில்லறை காசாளருக்கு 5,000 வழங்குவாரு. அதான் சொல்லுவோம் மீள் நிரப்பல். குறித்த மாதத்துல இடம்பெறக்கூடிய செலவை திருப்பி பிரதம காசாளர் சில்லறை காசாளருக்கு வழங்கினா அது மீள் நிரப்பல். எனவே குறித்த மாத செலவுக்கு எப்பொழுதும் மீள் நிரப்பல் சமனாக காணப்படும். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் மீள் நிரப்படும் பெறுமதி வித்தியாசமா வரக்கூடிய சந்தர்ப்பம், அதை பார்ப்போம். வசக்கட்டு மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி. வசக்கட்டுக்கும் மீள் நிரப்பும் பெறுமதிக்கும் எப்பொழுதும் நேர்கணிய தொடர்பு. அதாவது வசக்கட்டு அதிகரிச்சா மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி அதிகரிக்கும், வசக்கட்டு குறைவடைஞ்சா மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி குறைவடையும். எனவே உங்களுக்கு குறித்தமான செலவு 5,000 தான். இப்ப கேள்வி கேட்கிறான் மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி, உங்க வசக்கட்டுல ஒரு மாற்றமும் இல்லை, அப்ப 5,000 தான் ஆன்சர். இன்னும் ஒரு பேப்பர்ல தரப்படுது மீள் நிரப்பக்கூடிய பெறுமதி என்ன, வசக்கட்டுல அதிகரிப்பும் மாற்றம் தாரான். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? வசக்கட்டு 500 அதிகரிக்கும் ஒரு பேப்பர்ல தாரான், இன்னொன்று வசக்கட்டு 500 குறையும் தாரான். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல குறித்த மாத செலவு எவ்வளவு 5,000 போடுவோம், அதோட வசக்கட்டு அதிகரிச்சா அதை பிளஸ் பண்ணுவோம். அப்ப 5,500 மீள் நிரப்பக்கூடிய பெறுமதி. வசக்கட்டு குறைவடைஞ்சா குறித்த மாத செலவு போடுவோம், அந்த குறைவடைய பெறுமதியை கழிப்போம், 4,500 மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி. இந்த ரெண்டு முறையில மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி வரும். முதலாவது குறித்த மாத செலவு 5,000 வரணும்டா இங்க வசக்கட்டு நிலையானதா காணப்படும், மாற்றம் இல்லை. கூட்டி குறைஞ்சு வரணும்டா வசக்கட்டுல மாற்றம் இடம்பெறணும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இப்போ வசக்கட்டுல ஒரு மாற்றம் இல்லாட்டி குறித்த மாத செலவு அப்படி போடுங்க, மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி. வசக்கட்டுல மாற்றம் வந்தா அதிகரிக்கிறத குறித்த மாத செலவோட கூட்டுங்க, குறைவடைகிறத குறித்த மாத செலவோட குறைங்க. இதெல்லாம் எழுதிக்கோங்க, நாங்க ஆன்சருக்கு போவோம். ஓகே, இப்ப பேப்பருக்கு போவோம். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு செய்யறதுக்கு இப்ப நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்லி தந்த எல்லா விஷயமும் கட்டாயம் தேவை. அதோட சேர்த்து ஒரு சமன்பாடு, அந்த சமன்பாடை போட்டுக்கோங்க, இது முக்கியமானது. வசக்கட்டு அதுல இருந்து கழிப்போம் குறித்த மாத சிறு செலவு, இறுதியில வரக்கூடியது இறுதி மீதி.
வசக்கட்டிலிருந்து குறித்த மாத சிறு செலவு கழிப்போம். அடுத்தது இறுதி மீதி வரும். வசக்கட்டிலிருந்து குறித்த மாத சிறு செலவு கழிச்சா இறுதி மீதி வரும். அடுத்தது அங்கிட்ட ஆரம்ப மீதி வரும். அதோட மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெருமதி அதை கூட்டுவோம், வசக்கட்டு வரும். எப்படி? வசக்கட்டுல இருந்து குறித்த மாத செலவு கழிச்சா இறுதி மீதி, ஆரம்ப மீதியோட மீள் நிரப்படும் பெருமதியை கூட்ட வசக்கட்டு. இந்த சமன்பாடு கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சிலர் காசு கொடுப்பனால இலகுவா கேள்வி வரலாம், டிரெக்டா தகவல் வந்து வரலாம், அல்லது நிறைய மீதிகள் கொஞ்சம் வித்தியாசமா தந்து வரலாம். இந்த சமன்பாடு தெரிஞ்சா இலகுவா செய்யலாம். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல பொதுவா இலகுவா தான் டிரெக்டா தான் வரும், அவ்வளவு பின்னுக்கு தேவை, அதனாலதான் முழுமையா சொல்லி தந்தோம். அப்ப இதுல பாருங்க, முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வசக்கட்டு தொகை, இரண்டாவது மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெருமதி. வசக்கட்டு தொகை என்ன? குறித்த மாதத்துல பிரதம காசளவால சில்லறை காசளவுக்கு வழங்கப்படக்கூடியது. அப்படி டிரெக்டா தருவான். அப்படி இல்லாட்டி இந்த சமன்பாட்டுல போட்டா வசக்கட்டை கண்டுபிடிக்கலாம். பேப்பர்ல பாருங்க, ஜனவரி மாதத்தில் பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு 3000 ரூபாய் முற்பணம் வழங்கப்பட்டது. அந்த 3000 தான் வசக்கட்டு. அப்படி டிரெக்டா தந்தீங்க. எனவே முதலாவது காசு 3000 எழுதிக்கோங்க. ரெண்டாவது, ஜனவரி மாதத்தில் 2850 சில்லறை செலவு ஏற்பட்டது. அப்ப சொல்லி தந்திருக்கேன், வசக்கட்டுல அதிகரிப்பு குறைவு ஒன்னும் தராம சும்மா தந்தா குறித்தமான செலவு தான் மீள் நிரப்பு செய்யக்கூடிய தொகைக்கு சமன். எனவே இரண்டாவது கான்செப்ட் 2850. சின்ன கேள்வி ஒண்ணு. இப்ப டிரெக்டா தான் முதலாம் தவணையில வரும். சரியா? இதை எழுதிட்டு கிளியர்னா செக்ல போடுங்க. அடுத்த கேள்விக்கு போகும். அடுத்தது 16வது கேள்வி வெட்டோட தொடர்பானது, பூரணமா சொல்லித்தார. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். நேசன் வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகும். இவர் ரோசியிடமிருந்து 66,000 ரூபாய்க்கு வெட்டுள்ளடங்களாக கொள்வனவு செய்திருந்தார். நேசன் இப்பொருட்களை 1,00,000 ரூபாய்க்கு நீங்களாக விற்பனை செய்திருந்தார். வெட்வீதம் 10%. இதுக்கான இரட்டை பதிவு, நாட்குறி பதிவு கேட்டீங்க. ஓகே, இதுல 2 கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டீங்க. முதலாவது கொள்வனவு, இரண்டாவது விற்பனை. இலகுவா எப்படி நாங்க பதிவு செய்யறது, வெட் தொடர்பான சகல விடயங்களையும் பார்ப்போம். முதலாவது பாருங்க, வெட். இந்த வெட்ல முதலாவது 3 விஷயம். வெட் உட்பட பெறுமதி, வெட் நீங்களான பெறுமதி, அடுத்தது வெட். இதுல வெட்னு சொல்றது 10%. முதலாவது விலையும் கொள்ளணும். வெட் உட்படன்னு சொல்றது எப்பொழுதும் 100ஓட 10 கூட்டி வரும். அப்ப வெட் உட்பட 110%. ரெண்டாவது வெட் நீங்களாண்டா வெட் இல்லாத பெறுமதி, எனவே 100% வரும். முதலாவது வீதம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப வெட் உட்பட 110%, வெட் நீங்களான 100%, வெட்னா 10%. அடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. வெட்டோட தொடர்பான கொடுக்கல் வாங்கல் என்ன? முதலாவது கொள்வனவு, இரண்டாவது விற்பனை, மூன்றாவது உட்திரும்பல், நாலாவது வெளித்திரும்பல், அடுத்தது காசாக செலுத்திய வெட். இது அவ்வளவுதான் வெட்டோட தொடர்பான கொடுக்கல் வாங்கல். முதலாவது வெட்டு உட்படண்டா 100ஓட 10 கூட்டுங்க, 110%. ரெண்டாவது வெட் நீங்கள்னா 100%. மூணாவது வெட்னா வெட் மட்டும். அடுத்தது வெட்டோட தொடர்பான கொடுக்கல் வாங்கல் இந்த 5 மட்டும்தான் வரும். கொள்வனவு, விற்பனை, உட்திரும்பல், வெளித்திரும்பல், காசு. கடன் கொள்வனவு, கடன் விற்பனை, உட்திரும்பல், வெளித்திரும்பல், காசு. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போறோம். இதுல பாருங்க, வெட்டுட்படுன்னு சொல்றது எப்பொழுதும் கடன் பட்டோர், கடன் கொடுத்தோர் கணக்குல பதிவு செய்ய வேண்டும். ரெண்டாவது வெட் நீங்களான சொல்றது கொள்வனவு, விற்பனை, அடுத்தது உட்திரும்பல், வெளித்திரும்பல். இதுல பதிவு செய்யக்கூடியது வெட் நீங்களான. கடன் கொடுத்தோர் கடன் பட்டோர்ல எப்பொழுதும் வெட் உட்பட பெறுமதியை பதிவு செய்யுங்க. கொள்வனவு, விற்பனை, உட்திரும்பல், வெளித்திரும்பல்ல 100%. வெட் நீங்களான பதிவு செய்யுங்க. வெட்ல பெறுமதி சேர்வரி, வெட்ட பதிவு செய்யுங்க. இது உங்களோட ஷோர்ட் நோட்ஸ். சரியா? வெட் உட்பட எங்க பதிவு செய்வோம், வெட் நீங்களான எங்க பதிவு செய்வோம், வெட் எங்க பதிவு செய்யும், இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது வெட் வரவு வருமா செலவு வருமா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இலகுவா கண்டுபிடிக்கலாம். பிரதான கொடுக்கல் வாங்கல் வரவுண்டா வெட் வரவு, பிரதான கொடுக்கல் வாங்கல் செலவுண்டா வெட் செலவு. எனவே போட்டுக்கோங்க, கொள்வனவு கணக்கு வரவு, அப்ப வெட் கட்டுப்பாடு கணக்கு வரும்.
விற்பனை கணக்கு செலவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, உட்திரும்பல் கணக்கு வரவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, வெளித்திரும்பல் கணக்கு செலவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, காசு செலுத்தினா காசு செலவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. இந்த பிரதான 4 விஷயமும் வரவுண்டா வெட் வரவு, செலவுண்டா வெட் செலவு. இதை நோட் பண்ணிக்கோங்க. காசாக செலுத்தியது எல்லாருக்கும் தெரியும், வெட் வரவு காசு செலவு. இப்படிதான் இரட்டை பதிவு வரும். சரியா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒரு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு எப்படி செய்யறது உங்களுக்கு பூரணமா சொல்லித்தார, எல்லாத்தையும் கொப்பியில் எழுதி நோட் பண்ணிட்டு போங்க, முழுமையா ரிவிஷன் ஆகும். வெட்கட்டுப்பாட்டு கணக்கு எப்படி செய்யறது போட்டுக்கோங்க. வெட்கட்டுப்பாட்டு கணக்கு உங்களுக்கு தேவை கட்டாயம். வெட்கட்டுப்பாட்டு கணக்கு, வெட்கட்டுப்பாட்டு கணக்குல கொள்வனவு எங்க வரும், வெட்ல வரும். அப்ப கொள்வனோட வெட்பெருமதியை போடுங்க. விற்பனை செலவுல போடுங்க, வெட்பெருமதி. உட்திரும்பல் வரவுல போடுங்க, வெட்பெருமதி. வெளித்திரும்பல செலவுல போடுங்க, வெட்பெருமதி. காசாக செலுத்தியது காசு செலவு வெட்டு வரவு, வெட்டுல வரவுல காசா செலுத்திய வெட்ட போடும். இப்ப கூட்டி எடுப்போம். மீதி வந்தது வரவாக இருந்தா, மீதி வந்தது வரவா இருந்தா இதை நாங்க சொல்லுவோம் சொத்து. மீதி வந்தது வரவா இருந்தா சொத்து. இன்னைக்கு வாழ்க்கையில சொல்லி தரணும். அதே போல மீதி வந்தது செலவா இருந்தா அது ஒரு பொறுப்பு. வெட்டானது 2 கணக்கா வரலாம், ஒண்ணு சொத்தாக வரலாம், ஒண்ணு பொறுப்பா வரலாம். வெட்கணக்கு செய்வோம், எல்லாத்தையும் பதிவு செய்வோம். மீதி வந்தது வரவுண்டா சொத்தாக எடுக்கும், மீதி வந்தது செலவுண்டா பொறுப்பா எடுக்கும். இதுதான் வெட்கணக்குக்கான ஃபார்மட், தெளிவான விளக்கம். இப்ப நாங்க ஆன்சருக்கு போறோம். இப்ப இரட்டை பதிவு தரப்பட்டி கொடுக்கல் வாங்கலுக்கு நாங்க என்ன செய்யணும், இரட்டை பதிவு எழுதுவோம். முதலாவது கொடுக்கல் வாங்கலை பார்ப்போம், இரட்டை பதிவை போடுவோம், பெறுமதியை கண்டுபிடிப்போம். முதலாவது கொள்வனவு, ரோசியிடம் கொள்வனவு. அப்ப நபர் குறிப்பிட்டா எல்லாருக்கும் தெரியும், அது கடன் கொள்வனவு. அப்ப முதலாவது கடன் கொள்வனவுக்கான இரட்டை பதிவு எழுதணும். கொள்வனவு, கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்ப வெட்டைங்கிட்டு வரும், கொள்வனவு வரும்னா வெட் வரவு போட்டுக்கோங்க, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. அப்ப இரட்டை பதிவு போடுங்க. கொள்வனவு கணக்கு வரவு, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்ப இதுல எப்படி நாங்க பெறுமதி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் தெளிவா. எப்பொழுதும் கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர்ல மொத்த பெறுமதியை போடும். அப்ப 110 வீதம் வரும், வெட்டுக்கு 10 வீதம் வரும், கொள்வனவுக்கு 100 வீதம் வரும். இப்ப நாங்க கண்டுபிடிச்சு போடுவோம். இதுல 66,000 வெட்டு உட்பட. அப்ப 110 வீதம் 66,000 எடுக்கும். நமக்கு தேவை 100 வீதம், அல்லது வெட்ட கண்டுபிடிப்போம். அப்ப 66,000 வெட்டு உட்படையா, அப்ப கடன் கொடுத்தவர்ல 66,000 போடுது. 100 வீதம் கண்டுபிடிச்சா 60,000 வெட்டினீங்களா, இது 100 வீதம். எனவே 100 வீதத்துக்கு போடுங்க 60,000, வெட்டுக்கு போடுங்க 6,000. சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். கொள்வனவு கணக்கு வரவு, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 66,000. இதோட முதலாவது கொடுக்கல் வாங்கலுக்கான இரட்டை பதிவு. அடுத்து 2வது விற்பனைக்கு போறோம். சொல்லப்பட்டிக்கு விற்பனையானது 1,00,000, அது வெட்டினீங்களான பெறுமதியா. இப்ப விற்பனைக்கு இரட்டை பதிவை போடுங்க. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் வரவுண்டா விற்பனை கணக்கு செலவு. இப்ப விற்பனை கணக்கு செலவுண்டா வெட் செலவு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ வெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே கடனுக்கு விற்பனை இடம் பெற்றி கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கடன் பட்டோர்ல எப்பொழுதும் 110 வீதம், விற்பனையில 100 வீதம், வெட்ல 10 வீதம். 1,00,000 தான் விற்பனை பெறுமதி. இந்த 1,00,000 சொல்றது வெட்னீங்களான எத்தனை வீதம்னு சொல்லி தந்துட்டேன். அப்ப 100 வீதம் நமக்கு தேவை. வெட்ட கண்டுபிடிங்க. எனவே 10,000. இப்ப நாங்க இலகுவா போடலாம். விற்பனையில போடுங்க வெட்டு இல்லாத 1,00,000, வெட்டுல போடுங்க 10,000. மொத்த பெறுமதி 1,10,000 கடன் பட்டோர். எனவே எழுதிக்கோங்க. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. 1,10,000, 1,00,000, 10,000. இவ்வளவுதான் வெட் தொடர்பான சால விடயம். சரியா? இன்னொரு விஷயம் எழுதியமா சொல்லிக்கொள்றேன். உங்களுக்கு வெட் தொடர்பான பதிவுகளை மேற்கொள்ளணுமா இருந்தா முதலாவது கீழே பார்க்கணும், நிறுவனமானது வெட்டுக்கு பதிவா இல்லையா பார்க்கணும். நிறுவனமானது வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா மட்டும் கணக்குல பதிவு, வெட்டுக்கு பதிவு இல்லையா கணக்குல பதிவு, இதை பார்த்துக்கணும். நிறுவனம் வெட்டுக்கு பதிவு செஞ்சிருந்தா கணக்குல பதிவு செய்யுங்க, வெட்டுக்கு பதிவு செய்யலாட்டி வெட்ட பார்க்க தேவை. ஓகே, இதை எழுதிக்கோங்க. கிளியர்னா செக்ல போடுங்க. அடுத்த கேள்வி போவோம்.
அடுத்த கேள்வி போவோம். 18வது கணக்கு வகைகள். இலகுவான கேள்வி. 2024ஆம் ஆண்டு பேச்சுக்கு 4ஆம் பேப்பர் செஞ்சு விட்டேன், 2 பேப்பர். அடுத்தது கொமன் கிளாஸ்ல 25 பேச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் பார்ட் 1 3 செஞ்சு விட்டேன். சரியா? இந்த பேப்பர்லாம் ஏற்கனவே முடிச்ச பேப்பர், அவளுக்கு குரூப் கிளாஸ் தானே, எனவே திருப்பி செய்யறேன். அப்ப கணக்கு வகைப்படுத்தல் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் 3லயும் வந்துக்குது, அடுத்தது 4ஆம் தவணை பேப்பர்லயும் வந்துக்குது. இது கட்டாயம் உங்களோட எக்ஸாமுக்கு வரும், தெளிவா படிச்சுக்கோங்க. கணக்கு வகைப்படுத்தல்டா இலகுவானது. சொத்துக்களா, பொறுப்புகளா, உரிமையா, வருமானமா, செலவா, அதை இனம் கண்டு போட்டா ஓகே. எனவே கேள்வி நம்பர் போட்டுக்கோங்க 18. தலைப்பு போடுங்க கணக்கு வகைகள். கணக்கு வகைகள் அல்லது நிதி கூற்றுகளின் மூலகங்கள். நிதி கூற்றுகளின் மூலகங்கள் அல்லது அடிப்படைகள், அப்படி இல்லாட்டி மாறிகள் சொல்லுவோம். எல்லாத்தையும் எழுதிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் தெளிவா படிச்சுட்டு போவோம், ஒரு மார்க்ஸும் இழக்கக்கூடாது. எனவே முழுமையா படிப்போம். நிதி கூற்றுகளின் மூலகம், அடிப்படை, மாறிகள் அல்லது கணக்கு வகைகள் சொல்லுவோம். மொத்தம் 5. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. சரியா? வருமானம், செலவு. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. இதை எழுதிக்கோங்க. இதான் கணக்கு வகைப்படுத்தல். இலகுவான கேள்வி. ஆன்சருக்கு போவோம். உங்களுக்கு 4 கூறுகள் தரப்படும். பொதுவா உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் தானே 4 கூறுகள் தான் தரப்படும். அதற்கு உங்களுக்கு கணக்கு வகையை கேட்டி. எனவே ஆன்சரை பார்ப்போம். 1 தொடக்கம் 4. முதலாவது பாருங்க, பற்று கணக்கு. பற்றுன்னு சொல்றது என்ன, தெளிவா சொல்லிக்கொள்றேன். பற்றுன்னு சொல்றது உரிமையில மைனஸ் பண்ணுவோம். உரிமையாண்மை, தேறிய சொத்து தெளிவா பார்த்தோம், இதுக்கு முன்னாடி கேள்வி MCQல பார்த்தோம். அப்ப பற்று நாம உரிமையில மைனஸ் பண்ணுவோம். எனவே கழிக்கப்படுற ஒரு விடயம் என்ன கணக்கு வகைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால கழிக்கப்படுற விடயம் எதுல கழிப்போம்னு பார்க்கணும். கழிக்கப்படுற விடயம் எதுல கழிப்போம், அந்த பிரதான கூறு என்ன மூலகமோ அதான் கழிக்கப்படுறதுக்கான மூலகம். உதாரணமா வெளித்திருமல கொள்வனவுல கழிப்போம், கொள்வனவு செலவுனா வெளித்திருமல் செலவு. உட்திரும்பல விற்பனையில கழிப்போம், விற்பனை வருமானம்டா உட்திரும்பல் வருமானம். அதே போல ஐயக்கடன் ஒரு விஷயமே செகண்ட் டைம் சிலபஸுக்கு வரும். ஐயக்கடனை கடன் பட்டோர்ல கழிப்போம், கடன் பட்டோர் சொத்து, எனவே ஐயக்கடன் சொத்து. திரண்ட பெருமான தேய்வு சொத்தின் கிரயத்துல கழிப்போம், எனவே சொத்துல கிரயம் அது ஒரு சொத்து, எனவே திரண்ட பெருமான தேய்வு சொத்து. அதே போல பற்றுன்னு சொல்றது உரிமையில கழிப்போம், எனவே போட்டுக்கோங்க உரிமை கணக்கு. ரெண்டாவது பாருங்க, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. எல்லாருக்கும் தெரியும், கடன் கொடுத்தோர்னா செலுத்த வேண்டியது பொறுப்பு, எனவே போடுவாங்க பொறுப்பு. மூன்றாவது உட்திரும்பல் கணக்கு. உட்திரும்பல் இப்பதான் சொல்லித்தாங்க. உட்திரும்பல் நாங்க விற்பனையில கழிப்போம், விற்பனை ஒரு வருமானம், எனவே உட்திரும்பல் வருமானம் போட்டுக்கோங்க வருமானம். அடுத்தது பாருங்க வாடகை கணக்கு. வாடகைன்னு சும்மா தரலாம் அல்லது வாடகை வருமானம் தரலாம். உங்களுக்கு நோமலா வாடகை தந்தா அது எப்பொழுதும் செலவினமாக கருதப்படும், எனவே போடுறது செலவு. எனவே 18வது போர்டர் படிக்கிறதுங்க உரிமை, பொறுப்பு, வருமானம், செலவு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல இந்த பற்று உட்திரும்பல் இல்லாம பேப்பர் வராது. சரியா? அதை பார்த்துக்கொள்ளுங்க, முக்கியமானது. இதை எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போ. 19, 20 பார்ப்போம். ஓகே, 19வது பாருங்க. சின்ன சின்ன கேள்வி, நோட்ஸ் கேள்வி தான், டிரெக்டா ஆன்சருக்கு போகும். 19வது கேட்கப்பட்டிக்கு கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூலையீடு. அப்ப டிரெக்டா என்ன கொடுக்கல் வாங்கலோ அதற்கான மூலையீடு கொடுக்கணும். முதலாவது கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசோலை. காசு கிடைச்சி, காசு பெருவனவு நாளேடு. காசு கிடைச்சா காசு பெருவனவு நாளேடு போட்டுக்கோங்க. முதலாவது காசு பெருவனவு நாளேடு. ரெண்டாவது பாருங்க, நிலா கம்பெனியிடம் கொள்வனவு செய்த தளபாடம். இங்க நிலான்னு சொன்னா கடன் எடுக்கணும், இங்க தளபாடம் தான் கொள்வனவு. தளபாடம் தான் ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது, நடைமுறை எல்லாம் சொத்து. எனவே
நடைமுறை அல்லா சொத்துக்களின் கடன் கொள்வனவு சொல்லி தந்துகிறேன். நடைமுறை அல்லா சொத்துக்களின் கடன் கொள்வனவு கடன் விற்பனை பொது நாளேடு. இருப்பு கடன் கொள்வனவு கொள்வனவு நாளேடு, இருப்பு கடன் விற்பனை விற்பனை நாளேடு, நடைமுறை எல்லா சொத்துக்களோட கடன் கொள்வனவு கடன் விற்பனை பொது நாளேடு. எனவே ஆன்சர் பொது நாளேடு. அடுத்தது சம்பளத்துக்காக கொடுக்கப்பட்ட காசோலை. காசு போகுது, காசு போனா காசு கொடுப்பனவு நாளேடு. அடுத்து 4வது பாருங்க, வைப்பு செய்யப்பட்ட காசோலை மறுக்கப்படல். காசோலை மறுக்கப்படல் நேற்று சொல்லி தந்தேன். அது 2 வகைக்கு வைப்பு செஞ்ச காசோலை மறுக்கப்படல், கொடுத்து அல்லது வழங்கி மறுக்கப்பட்ட காசோலை. காசோலை மறுக்கப்பட்டா அல்லது கழிவுகள் மறுக்கப்பட்டா பொது நாளேடு தான் போறோம். பொது நாளேடு. இங்க நாளேடுன்னு சொல்லி தரேன். நீங்க நாட்குறிப்பேடு படிச்சுப்பீங்க. ஸ்கீம்ல நாளேடு தான் வரும். நாட்குறிப்பேடு நாளேடு எல்லாம் ஒரே விஷயம். மூலையிட நாங்க அப்படி சொல்லுவோம். சரியா? எனவே 19வது காசு பெறுவனவு நாளேடு பொது நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு பொது நாளேடு எழுதிக்கோங்க. அடுத்தது 20வது கேள்வி போவோம். ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? முதல் 19 முடிஞ்சு அடுத்தது 20, 21, 22, 23, 24, 25 6 கேள்வி பார்ப்போம். அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே சொல்லிட்டேன். 1 தொடக்கம் 15 தேர்வு அதுல அண்டர்லைன் பண்ணி பிராக்கெட்ல போடணும். பேலன்ஸ் 10 கேள்வி நாம தான் எழுதணும். எனவே சரியா ஆன்சர் எழுதணும். அதனாலதான் பூரணமா சொல்லித்தரேன், மிஸ்டேக் விடாம இருக்கு. இது அப்படியே தெளிவா கொப்பில எழுதிக்கோங்க. கிளாஸ்ல என்னென்ன சொல்லித்தரோம் அதை அப்படியே கொப்பில எழுதி அழகா சொல்லித்தரதை பாத்தீங்கன்னா கிளியரா விளங்கும். அடுத்த கேள்வி போவோம். 20வது பின்வரும் கொடுக்கல் வாங்கலுக்கு வரவு வைக்க வேண்டிய அல்லது செலவு வைக்க வேண்டிய கணக்குகளை குறிப்பிடுக. வரவா செலவாண்டு கொடுக்கணும். சின்ன கேள்வி ஒன்று, இரட்டை பதிவு தான். 2 கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டிக்கு அதுல வரவா செலவாண்டு போடுவோம். எனவே 20வது போட்டு 1, 2 அங்க நீங்க வரவு செலவாண்டு அப்படி கொப்பில போட்டுக்கோங்க. பேப்பர்ல இருக்கிற மாதிரி மாடல்ல போட்டுக்கோங்க. முதலாவது சந்திரனிடம் கொள்வனவு. அப்ப எல்லாருக்கும் தெரியும். அதே விஷயம் தான் மாறி மாறி வருது. பார்த்தோன்னே இலகுவா ஆன்சர் பண்ணணும். பெயர் சொன்னா கடன். எனவே முதலாவது இருப்பு கடன் கொள்வனவு. அப்ப எப்படி இரட்டை பதிவு வரும்? கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே அதுல கேட்கப்பட்டது வரவு செலவு வைக்க வேண்டியது. நீங்க போடுங்க, வரவுல கொள்வனவு கணக்குன்னு போடுங்க, செலவுல கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு போடுங்க. அடுத்து 2வதுக்கு வாரம், கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசோலை மறுக்கப்படல். பெற்ற காசோலை மறுக்கப்படல். பெற்ற காசோலை மறுக்கப்படல். மறுக்கப்பட்ட காசோலைகளா இருக்கலாம் அல்லது மறுக்கப்பட்ட கழிவுகளா இருக்கலாம். மறுக்கப்பட்டா எப்பொழுதும் பதிவு எதிரா வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது சரியான பதிவை பார்த்து அதை எதிரா போடுவோம். முதலாவது காசு கிடைச்சா அல்லது காசோலை கிடைச்சா எப்படி வரும்? காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வைப்போம், கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வைப்போம். இது காசாக பெறும்போது, காசு பெறும்போது. அடுத்து இது எதிரா வைக்கணும். இந்த காசு பெறும்போது காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரும், கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இது மறுக்கப்பட்டா இரட்டை பதிவை மாத்தி வைங்க, எதிரா வைங்க. வரவு செலவாகவும் செலவு வரவா வைங்க. எனவே எழுதிக்கோங்க, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே வரவுல போட்டுக்கோங்க கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, செலவுல போட்டுக்கோங்க காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இலகுவான கேள்வி. இருப்பு கடன் கொள்வனவு, கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, பெற்ற காசோலை மறுக்கப்படல். முதலாவது சரியான இரட்டை பதிவை பார்த்து எதிரா போடணும். முதலாவது காசு கிடைச்சா காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. மறுக்கப்பட்டா கடன் பட்டோர் வரவு, காசு செலவு. இதை எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 21வது கேள்வி கூற்று கேள்வி.
உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி தந்தேன், கூற்று கேள்வி வரும். 3 முறைகள்ல கூற்று கேள்வி வரும். சரி பிழை, உண்மை பொய், அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையா. சரி பிழைன்னு வரலாம், உண்மை பொய்ன்னு வரலாம், அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையான்னு வரலாம். இதுல கேட்கப்பட்டது சரி பிழைன்னு கேட்டீங்க. அப்ப சரியா பிழையாண்டு காரணத்தோட பார்ப்போம். இன்னொரு விஷயம் விளங்கிக்கோங்க, உங்களுக்கு சரி பிழைன்னு கேட்டா சரி பிழை நீங்க ஓலோல செய்யற மாதிரி சரி பிழைன்னு போடலாது, மார்க்ஸ் வராது. பேப்பர்ல என்ன சொல்லப்பட்டியோ அதே மாதிரி போடணும், அடையாளத்தை போடக்கூடாது. பேப்பர்ல அடையாளம் போட சொன்னா அடையாளம் போடுங்க. அப்படி இல்லையா டிஎஃப்னு போட சொல்லுவாங்க, டீனா ட்ரூ, எஃப்னா ஃபால்ஸ். சரிக்கு டீண்டும் பிழைக்கு எஃப்னு போட சொன்னா அந்த டிஎஃப்னு போடணும். அப்படி இல்லையா சரி பிழைன்னு எழுதணும் கட்டாயம். உண்மை பொய்யா உண்மை பொய்ன்னு எழுதணும். அதிகரிக்கும் குறையும் மாற்றம் இல்லையா, அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையான்னு எழுதணும். இப்படி அங்குக்குறி போட்டு காட்டுறது இல்லை. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. கூற்று கேள்வியில எப்படி கேட்கப்படுதோ அதே மாதிரி எழுதினா தான் மார்க்ஸ் கிடைக்கும். சரி, இப்ப முதலாவது கூற்றுக்கு போவோம். பற்றுக்கள் காரணமாக வணிகத்தின் செலவு அதிகரிக்கிறது. பற்றுன்னு சொல்றது என்ன செய்யப்படும், இப்பதான் சொல்லி தந்தேன், பற்று இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரே வராது. பற்றுண்டா உரிமையில மைனஸ் பண்ணப்படும். இப்போ பற்ற உரிமையில குறைக்கிறது தான், அது ஒரு உரிமையில கூறு, அது செலவில்லை. எனவே முதலாவது பிழை எழுதிக்கோங்க. பற்று செலவில்லை, அது உரிமையில குறைப்போம், கூற்று பிழை, பிழைன்னு போடுங்க. இரண்டாவது, குறிப்பிட்ட நிதியாண்டுக்கான செயற்பாட்டு பெறுபேறு அறிவதற்காக வருமான கூற்று தயாரிக்கப்படுது. செயற்பாட்டு பெறுபேறு, நிதி பெறுபேறு எது சொல்லி தந்தேன்னு தெளிவா வெளியீடுகள்ல சொல்லி தந்தேன். நிதி கூற்றுகள்ல வருமான கூற்றுன்னு சொல்றது இலாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்கலாம். இலாபம் அல்லது நட்டத்தை நாங்க 2 பேரை சொல்லுவோம், நிதி பெறுபேறு, செயற்பாட்டு பெறுபேறு. எனவே 2வது கூற்று சரி. இலாபம் அல்லது நட்டம் வருமான கூற்றில் பதிவு செய்யப்படும், வருமான கூற்றுல கண்டுபிடிக்கப்படும். அடுத்து 3வது, ஒரு நிறுவனத்தின் தேறிய சொத்து உரிமைக்கு சமன். தெளிவா சொன்னேன், தேறிய சொத்து மறக்காதீங்க, அது முக்கியமானது. எப்பொழுதும் தேறிய சொத்துனா உரிமைக்கு சமன். எனவே கூற்று சரி. உரிமைனா என்ன, தேறிய சொத்து. 2 முறை விஷயம் எப்படி கண்டுபிடிக்கப்படும், சொத்துக்கள்ல இருந்து பொறுப்பை கழிக்கிறது அல்லது பிளஸ் மைனஸ் பண்ணா இறுதியில இறுதி உரிமை வரும். இறுதி கூற்ற பாருங்க, பெருமானத்தை ஒதுக்கம் ஒரு பொறுப்பு கணக்காகும். நிறைய பேர் சரின்னு போடுவீங்க, அந்த தவறை செய்யக்கூடாது. பெருமான தேய்வு ஒதுக்கம், அதற்கு இன்னொரு பெயர் சொல்லுவோம், திரண்ட பெருமான தேய்வு. நோமலா அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்களா, திரண்ட பெருமான தேய்வு பொறுப்புன்னு தான் விளங்கி வச்சு கொள்வீங்க. அது பிழையான ஒரு விஷயம். திரண்ட பெருமான தேய்வுனா முதலாவது என்ன, எங்க நாங்க கழிப்போம், எங்க பதிவு செய்வோம், அது தேவை. திரண்ட பெருமான தேய்வு நிதி நிலைமை கூட்டுல பதிவு செய்வோம். அதாவது கிரயத்துல திரண்ட பெருமான தேய்வு கழிப்பீங்க. 6ஆம் பாடத்துல தெளிவா படிப்பீங்க சார்ட்ல. கிரயத்துல திரண்ட பெருமான தேய்வு கழிப்பீங்க. இந்த திரண்ட பெருமானத்தை எங்க கழிக்கப்படுது, கிரயம். இது என்ன, இந்த கிரயம் சொல்றது சொத்து, எனவே கழிக்கப்படுற கூறும் சொத்து. இதுதான் நாங்க எடுத்துக்கொள்ளணும், அது பொறுப்பு இல்லை. எனவே தெளிவா விளங்கிக்கோங்க, திரண்ட பெருமான தேய்வு ஒரு சொத்து. இளைஞர் போட்டு பிராக்கெட்ல போடுங்க, அது ஒரு சொத்து. அதற்கு காரணம் என்ன, திரண்ட பெருமான தேய்வு சொத்தின் கிரயத்துல கழிக்கப்படுறதால திரண்ட பெருமான தேய்வு ஒரு சொத்தாக கருதப்படும். சரி, 21வது முடிஞ்சு இந்த 4 கேள்விக்கு பார்ப்போம். அடுத்த கேள்வியை பாருங்க, வங்கி இணக்க கூற்று. சின்ன கேள்வி ஒன்று கேள்வி, பேசிக் கேள்வி. இதுக்கு முன்னுக்கு நான் வங்கி இணக்க கூற்றுல திருத்திய காசுக்கு எப்படி செய்யறது, வங்கி இணக்க கூற்று எப்படி செய்யறது தெளிவா சொல்லி தந்துட்டேன். அதுல ஒரு பேசிக் கேள்வி போடப்படி பாப்போம். வங்கி கூற்று கேட்டி, வங்கி கூற்று கேட்டா 2 கணக்கு செய்யலாம். நீங்க சிலபஸ்ல படிக்கிறது வங்கி இணக்க கூற்றினூடாக வங்கி கூற்று கண்டுபிடிக்கிறது, அதான் பெரும்பாலும் பேப்பர்ல வரும். வங்கி இணக்க கூற்று செஞ்சு வங்கி கூற்று கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லாட்டி வங்கி கூற்று செய்யறதுக்கு தகவல் தருவான், அப்படி தந்தாலும் வங்கி கூற்று செஞ்சு வங்கி கூற்று மீது கண்டுபிடிக்கலாம். இதுல பாருங்க, இதுல வங்கி கூற்று எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓர்டரா போவோம். திருத்திய காசு கணக்கு செஞ்சு அதுல இறுதி மீதியை கண்டுபிடிச்சு வங்கி இணக்க கூற்றுல போட்டா இறுதியில வர்றது வங்கி கூற்று மீதி. எனவே கேள்வி நம்பரை போட்டுக்கோங்க, 22.
அதுல வங்கி கூற்று மீதி கேட்டீங்க. அப்ப வங்கி கூற்று மீதி கேட்டா திருத்திய காசு கணக்கு செஞ்சுதான் போகணும். எனவே கணக்கு அடிச்சுக்கோங்க. திருத்திய காசு கணக்கு. அடுத்தது வங்கி இணக்க கூற்று. திருத்திய காசு கணக்குல வரவு செலவு வரது சொல்லி தந்துட்டேன், எல்லாருக்கும் தெரியும். இப்ப வங்கி இணக்க கூற்றுல ஆரம்பத்துல திருத்திய காசு மீதி வரும், பிளஸ் பண்ணுவோம் மாற்றப்படாத காசோலை, மைனஸ் பண்ணுவோம் வசூலிக்கப்படாத காசோலை, இறுதியில வர்றது வங்கி கூற்று மீதி. ஓகே, இப்ப நாங்க வாசிப்போம். செந்துருவன் நிறுவனத்தின் 2017 ஜனவரி மாதத்தில் காசு கட்டுப்பாட்டு கணக்கானது 49,000 வரவு நிதியை காட்டும். வரவு நிதி அழைக்கலாம், செலவு நிதியை அழைக்கலாம். காசு கணக்கு வரவு மீதினா சொத்து, காசு கணக்கு செலவு மீதினா பொறுப்பு. இதை நாங்க சொல்லுவோம் வங்கி மேலதிக பற்று. இந்த வங்கி மேலதிக பற்று காசு செலவாகவும் இருக்கும், வங்கி கூற்று வரவாகவும் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். சொல்லித்தார எல்லாத்தையும் நோட் பண்ணணும் கோப்பில. அப்ப காசு கணக்கு வரவு மீதின்ற சொத்து, காசு கணக்கு செலவுண்டா பொறுப்பு. வங்கி மேலதிக பற்று ரெண்டு முறையில வரும். காசு செலவுண்ட வங்கி மேலதிக பற்று, வங்கி கூற்றுண்டா வரவாய். சரி, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். முதலாவது காசு மீதி 49,000 ஆரம்பத்துல போடுங்க, மீதி 49. அடுத்து ரெண்டாவது பாருங்க, வங்கியால் வசூலிக்கப்படாத காசோலை 7,000, வசூலிக்கப்படாத கழிவு 7,000. மாற்றப்படாத காசோலை 4,000, அதை கூட்டுங்க. அடுத்தது நேரடி வைப்பு, திருத்திய காசுல வரவுல வரும், நேரடி வைப்பு போடுங்க. பெறுமதி 3,000. வங்கி அறவிட்ட தரகு சொல்லி தந்துட்டேன், வங்கி அறவிட்ட தரகுனா செலவுல வரும். பெறுமதி 800, 0.8 போடுங்க, ஏன்னா 3 சைஃபர் கட் பண்ணி செய்யும். இப்ப கூட்டி எடுத்தோம்னா வங்கி கூட்டு மீதி வரும். இப்ப கூட்டி எடுங்க, 49 3 52, டபுள்ல போடுங்க 52. வரவுல தான் மீதி வந்தா இறுதி மீதியும் வரவுல வரும். 52ல 800 போனா 51,200, 52ல 800 போனா 51,200. அப்ப மீதி சென்றதுக்கும் அதே போடுங்க 51,200. அது அப்படியே திருப்பி காசுல போடுங்க 51,200. காசு மீதி வரவுல வந்தா பிளஸ் செலவுல வந்தா பிரேக்கெட் பண்ணி போடணும், இது மறந்துடாது. இப்ப 51,200 4,000 கூட்டி 7,000 கழிக்கணும். அப்ப தேடியது 3,000 கழிக்கணும். கழிச்சோம்னு சொன்னா என்ன ஆன்சர்? வங்கி கூற்று மீதி 51,200ல 3,000 போனா 48,200. சரியா? 48,2. 48,2 3 கூட்டுனா 51,2. எனவே ஆன்சர் 48,200 வங்கி கூற்று மீதி. இதான் உங்களுக்கு ஆன்சர் 48,200. எப்படி கண்டுபிடிச்சோம்? திருத்திய காசு மீதி செஞ்சு இறுதி மீதிய வங்கின கூற்றுல போட்டு பிளஸ் மைனஸ் பண்ணோம். ஆன்சர் 48,200. இதை எழுதிக்கோங்க, கிளியர்னு செட்ல போடுங்க. அடுத்த கேள்வியை போவோம். ஓகே, எல்லாரும் கிளியர், வெரி குட். அடுத்தது போவோம். 23வது கணக்கீட்டு வழக்கல்ல இரட்டை பதிவு கேட்டீங்க. அவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம்ல தொங்கல்ல பார்ட்மெண்ட்ல ரொம்ப ஹார்டா தர மாட்டான். ஒரு மூலேட்டுகள்ல கூட்டல் தவறு தருவான், அல்லது கட்டுப்பாட்டு கணக்குல கூட்டல் தவறு தருவான், விடுபட்ட வலு தருவான், சிம்பிளான வழுக்கல் தான் தருவான். சரியா? இப்ப நாங்க வழுக்கலை திருத்துவோம். வழுக்கல் தந்தீங்க, நாட்குறிப்பு கேட்டீங்க. வழுக்கலை திருத்துதல் எங்க பதிவு செய்வோம்? பொது நாட்குறிப்பேடு. பார்ட் 2ல ஏதாவது வழுக்கல் தந்து திருத்துங்கடா பொது நாட்குறிப்பேடு அடிச்சு செய்யணும். இது பார்ட் 1க்கான ஆன்சரை மட்டும் போடுவோம். எனவே 2 வழுக்கல் தரப்படி போட்டுக்கோங்க. நம்பரை ஆன்சரை பார்ப்போம். முதலாவது கொள்வனவு நாளேடு 3,000 ரூபாய் குறைவாக கூட்டப்பட்டது. இப்ப நாளேடுல கூட்டி குறைச்சி பதிவு செஞ்சா தொங்கல் வராது, எல்லாருக்கும் தெரியும். எனவே இரட்டை பதிவு எழுதுங்க. கொள்வனவு நாளேடுனா கடன் கொள்வனவு, கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் செலவு. 3,000 என்ன செய்யப்படி? குறைத்து கூட்டப்படி. குறைத்து கூட்டப்பட்டா எவ்வளவு குறைவோ அதை சரியான பதிவா பதியும். எனவே கடன் கொள்வனவுக்கான இரட்டை பதிவை போட்டு பெருமதியை போட்டா சரி. கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு. கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு.
கடன் கொள்வனவு தொடர்பா பாருங்க எத்தனை கேள்வி போட்டீங்க பேப்பர். கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர், கட்டுப்பாட்டு கணக்கு, செலவு. இதுல தொங்கல் வராது. ஏன்டா மூலீடுகள்ல கூட்டி குறைச்சி பதிவு செய்யறது. அடுத்து ரெண்டாவதுக்கு போறோம். காசு கட்டுப்பாட்டு கணக்கின் வரவு பக்கம் ரூபா 6000 அதிகமாக கூட்டப்பட்டது. ஓ, இதுல கட்டுப்பாட்டு கணக்குல தவறுன்னு சொன்னா தொங்கல் வரும். ஏற்கனவே தெளிவா வழக்கல்ல சொல்லி தந்தேன். எனவே இதுல பாருங்க, காசு கணக்கு. காசு கணக்குல ஒரு சொத்து எப்பொழுதும் வரவு மீதியாய். இப்ப வரவுல என்ன செய்யப்படுது? 6000 கூட்டி பதிவு செய்யப்படுது. இதான் என்ன பக்கம்னு சொல்ல மாட்டான், நமக்கு தெரியணும். காசுண்டா சொத்து, வரவு மீதி. எனவே வரவுல தான் 6000 கூட்டிப்பான், அப்படிதான் கண்டுபிடிக்கணும். எனவே வரவுல 6000 கூட்டி பதிவு செய்யப்பட்டா நாங்க என்ன செய்யணும்? பதிவு செய்யப்பட்டதை இல்லாமக்கணும். வரவுல கூட்டி பதிவு செய்யப்பட்டா எதிரா செலவுல போட்டா 6000. எனவே பதிவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 6000, தொங்கல் கணக்கு வரவு 6000. சொல்லிட்டேன். கட்டுப்பாடு கணக்குல ஏதாவது வந்தா தொங்கல் வரும். அப்ப காசு கணக்குல வரவுல 6000 கூடுதலா பதிவு செய்யப்பட்டா செலவுல போடுங்க காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அடுத்த பதிவு தொங்கல் கணக்கு வரவு. எனவே இரட்டை பதிவு எழுதிக்கோங்க. தொங்கல் கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பேலன்ஸ் 2 கேள்வியை பார்ப்போம். அடுத்த 2 கேள்வியும் பாருங்க. சொல்லி தந்த அதே விஷயத்த கேட்டீங்க. 2 நோட்ஸ் கேள்வி. வங்கி கூற்று மீதியை விட காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி அதிகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். வங்கி நகை கூட்டுல சொல்லி தந்துட்டேன். காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடுவதற்கான காரணம் 3 தலைப்புகளை வகைப்படுத்தி பார்க்கணும். அடுத்தது பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யக்கூடிய விடயம். நேற்று சொல்லி தந்தேன். அப்ப இந்த 2 விஷயமும் ஏற்கனவே பார்த்ததுதான் திருப்பி போட்டீங்க. நோட்ஸ் கேள்வி எழுதுவோம். நாங்க பொதுவா காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கும் வங்கி கூற்று மீதிக்குமான காரணத்தை முழுமையான தாரன்னு எழுதிக்கோங்க. எனவே தலை போடுங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடுவதற்கான காரணம் அல்லது சந்தர்ப்பங்கள் 3 தலைப்புகள்ல கொடுக்கும். முதலாவது கால வேறுபாடு. இரண்டாவது விடுபடல், மூன்றாவது வழுக்கல். காசு கட்டுப்பாட்டு கணக்கும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்கள். கால வேறுபாடுல 2 விஷயம் வரும். மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை. சரியா? மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலைக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு, அதையும் நோட் பண்ணுங்க. மாற்றப்படாத காசோலைய சமர்ப்பிக்கப்படாத காசோலை. சமர்ப்பிக்கப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலைக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அடுத்தது வரவு வைக்கப்படாத காசோலை. அதாவது கால வேறுபாடுல மாற்றப்படாத காசோலை வரும். அதுக்கு 2 பேரைக்கு சமர்ப்பிக்கப்படாது, வரவு வைக்கப்படாது. இரண்டாவது வசூலிக்கப்படாது. அதுக்கு 3 பேர். முதலாவது தேராத காசோலை, அடுத்தது தீர்வையாகாத காசோலை, அடுத்தது செலவு வைக்கப்படாத காசோலை. அவளுக்கு எக்ஸாம்ல எந்த பெயரை கொண்டும் தரலாம். சரியா? நமக்கு தேவை கால வேறுபாட்டுல என்ன வரும்? மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை. மாற்றப்படாத கூட்டுவோம், வசூலிக்கப்படாத கழிப்போம். இந்த கால வேறுபாடுல எங்க பதிவு செய்வோம்? வங்கி இலக்க கூட்டுல பதிவு செய்வோம். இது மேலிருந்து தகவல். இரண்டாவது விடுபடல். விடுபடல் சொல்றது வங்கி கூற்று கிடைத்த பிறகு நாங்க காசு கட்டுப்பாடு கணக்குல சீராக்கம் செய்யக்கூடியது. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்த பிறகுதான் என்னென்ன கொடுக்கல் வாங்கல் மேலதிகமா பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு தெரியும். அதன் பிறகு காசு கட்டுப்பாடு கணக்குல பதிவு செய்யப்படாத பதிவு செய்யும். விடுபடல்னா காசுல வரவோ செலவோ வச்சிக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதத்துக்கு ஒருக்காக வாரத்துக்கு ஒருக்காக வந்த பிறகுதான் காசு கணக்குல சீராக்கம் செய்வோம். அதான் சொல்லுவோம் விடுபடல். காசு கணக்குல வரவு செலவு வருது. எனவே எழுதிக்கோங்க. நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனவும், கொடுத்து அல்லது வழங்கி மறுக்கப்பட்ட காசு. நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனவு, கொடுத்து அல்லது வழங்கி மறுக்கப்பட்ட காசு. அடுத்தது நிலையான கட்டளை கொடுப்பனவும், வங்கி அறவீடுகள், வைப்பிற்கு மறுக்கப்பட்ட காசு. எனவே விடுபடல
நேரடி வைப்பு நிலையான கட்டளை பெறுவனவு கொடுத்து அல்லது வழங்கி மறுக்கப்பட்ட காசோலை, நிலையான கட்டளை கொடுப்பனவு வங்கி அறவீடுகள், வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, இதெல்லாம் விடுபடல சொல்லுவோம். சீராக்கிய காசு கணக்குல வரவு செலவுல பதிவு செய்யும். வழுக்கல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இடம்பெறும் வழுக்கல். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இடம்பெறும் வழுக்கல். இரண்டாவது, வங்கி கூற்றில் இடம்பெறும் வழுக்கல். தெளிவா இருக்கும். காசு கட்டுப்பாடு இடம்பெறக்கூடிய வழுக்கல், வங்கி கூற்றுல இடம்பெறக்கூடிய வழுக்கல். இந்த விடுபாடுன்னு சொல்றது சீராக்கிய அல்லது திருத்திய காசு கணக்குல மட்டும் வரும். வழுக்கல்னு சொல்றது காசு கணக்குல இடம்பெறக்கூடிய வலு திருத்திய காசுலையும், வங்கி கூட்டில் இடம்பெறக்கூடிய வலு வங்கி இணக்க கூட்டிலையும் வரும். சரியா? நம்ம கேட்கப்பட்ட கேள்வி காசு கணக்கை விட வங்கி கூட்டு மீது அதிகக்கூடிய சந்தர்ப்பம் தான். நான் தெளிவா சொல்லி தந்தேன். 3 வகைப்படுத்தல், கால வேறுபாடு, அல்ல மாற்றப்படாத செய்யப்படாத காசு, அதற்கான பெயர்கள், விடுபடல் என்னென்ன வரும், அடுத்த வழக்கல் என்னென்ன வரும். இந்த 3 விஷயமும் எங்கெங்க பதிவு செய்யப்படும் தெளிவா சொல்லி தந்தாச்சு. இதை ஃபுல்லா எழுதிக்கோங்க. அடுத்தது இறுதி கேள்விக்கு போவோம். பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அல்லது விடயங்கள் ஏற்கனவே பார்த்ததுதான், பிரச்சனையில எழுதி கொள்வோம். நாங்க திருப்பி எழுதி படிக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு தான் பூரணமா பாடம் விளங்கும், இலகுவா எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர், அதுல முதலாவது பேப்பர் பார்ட் 1ல இறுதி கேள்வி 25வது. நான் ஏற்கனவே காமன் கிளாஸ்ல 3 பேப்பர் முடிச்சுட்டேன். இது உங்களுக்கு முதலாவது பேப்பர் செஞ்சு விடுவேன். இதுல 25 முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் பேப்பர் செஞ்சு விடுவேன். அடுத்தது காமன் கிளாஸ்ல புதுசா வந்த தொண்டமன்னார் பேப்பர் 2022. சரியா? ஏற்கனவே 21, 19 சிஆர்சி பேப்பர் செஞ்சுட்டேன். 22 இன்ஷால்லா அடுத்த காமன் கிளாஸ்ல செய்வேன். அதுல விருப்பமானாக்க ஜாயின் ஆகி படிச்சுக்கோங்க. அப்ப அது ஒரு பேப்பர் செஞ்சு விடுவேன். அடுத்தது இதை முடிச்சுட்டு மேலதிகமா பார்ட் 1 பார்ட் 2 செய்வேன். சரி, பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யக்கூடிய விடயம் நேற்று சொல்லி தந்தேன். தலைப்புகள் அடிப்படையில கொடுக்கணும். எனவே எழுதிக்கோங்க. முதலாவது தொடக்க பதிவுகள் அல்லது ஆரம்ப பதிவுகள். முதலாவது தொடக்க பதிவுகள் அல்லது ஆரம்ப பதிவுகள். இரண்டாவது மூடும் பதிவுகள். மூன்றாவது வழுக்கலை திருத்தும் பதிவுகள். தொடக்க பதிவுகள், மூடும் பதிவுகள், வழுக்கலை திருத்தும் பதிவுகள். நான்காவது சீராக்கம் அல்லது செம்மையாக்கல் பதிவுகள். அடுத்து 5வது போட்டுக்கோங்க, நடைமுறை அல்லாத சொத்துக்களை கடன் கொள்வனவு, கடன் விற்பனை. தொடக்க பதிவு, ஆரம்ப பதிவு, மூடும் பதிவுகள், வழுக்கலை திருத்தும் பதிவு, செம்மையாக்கல் அல்லது சீராக்கல் பதிவு, நடைமுறை அல்லா சொத்துக்களை கடன் கொள்வனவு, கடன் விற்பனை. அடுத்து போட்டுக்கோங்க மாற்றும் பதிவு, அதாவது பொது பேரேட்டுக்கு மாற்றும் பதிவு. இது மேலதிகமா வரும். பொது பேரேட்டுக்கு மாற்றும் பதிவு. இப்படி தலைப்புகள்ல நாங்க கட்டாயம் எழுதி கொள்ளணும். இதற்கு மேலதிகமா மறுக்கப்பட்ட காசோலை, மறுக்கப்பட்ட கழிவுகள், பொருள் பற்று, நிறைய விஷயம் வரும். நமக்கு பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யக்கூடிய விடயம் கேட்டா அப்படி தலைப்புகள்ல கொடுக்கணும். சரியா? இதோட உங்களோட பேப்பர் முடியுது. இதை எழுதிட்டு 1 தொடக்கம் 25 கிளியர்ல போட்டுக்கோங்க. நாங்க கிளாஸ் முடிப்போம். சரி, ஓகே, எல்லாரும் கிளியர். வெரி குட். நாங்கள் இன்ஷால்லா தொடர்ச்சியா பார்ட் 1 பார்ட் 2 பேப்பரை பார்த்துக்கொள்வோம். அவ்வளோ காமன் கிளாஸ் போகுது, குரூப் கிளாஸ் போகுது. தேவையானாக்க தொடர்பு கொண்டு ஜாயின் ஆகிக்கோங்க. சரியா? இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ. இசாக்கல்லா ஹைரா.